Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்கிற ஒரு சிந்தையில் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். जब परमेश्वर से हम कुछ वचन को प्राप्त करना चाहते हैं तो ये वचन प्रभु ने मुझसे बातें की है उसका निश्चय हमें होना चाहिए. நான் உங்களுக்கு முன்னே நின்று தேவ செய்தியை சொல்லும் பொழுது आपके सामने खड़े होकर जब मैं परमेश्वर का संदेश बोलता हूँ எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். मेरे अंदर जो पवित्र आत्मा है वो आपसे बातें करेगा. அந்த தேவ வார்த்தைகளுக்கு அந்த கனம் கொடுத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். उस परमेश्वर के वचन को यदि आप ग्रहण करके आप उपयोग करेंगे तो आपके जीवन के लिए वो बहुत ही आशीषित रहेगा. இன்றைக்கு தூதர்களின் பாதுகாவலை குறித்து உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். आज के दिन दूतों के द्वारा जो सुरक्षा मिलती है उसके विषय में बात करना चाहता हूं. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய தூதர்களுடைய பாதுகாவலை தந்தருளி இருக்கின்றார். परमेश्वर के बच्चों को परमेश्वर अपने दूतों के द्वारा सुरक्षा प्रदान करता है. சில வசனங்களை நான் வாசித்து அதை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். कुछ वचनों के द्वारा मैं आपको बताना चाहता हूं. இந்த காலம் ஆபத்துகள் நிறைந்து காணப்படுகிற காலம். इन समयों में दुर्घटनाओं से ग्रसित एक समय है. நம்முடைய பகுதிகளிலே சாலை விபத்துகள் மிகவும் பெருகி இருக்கிறது. हमारे इन क्षेत्रों में जो यातायात की दुर्घटनाएं हैं बहुत ही बढ़ती जा रही है. ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் புசித்து நமக்கு உரிமைப்படுத்தி பலனடைவோமாக. इसके लिए आज के दिन जो परमेश्वर का वचन दे रहा है उसको आप ग्रहण करके आप आत्मा में बल पाएं. முதலாவதாக வாசிப்போம் சங்கீதம் 91:11-12. पहला हम पढ़ेंगे भजन 91 और उसका 13वां और 14वां वचन. உன் வழிகளில் எல்லாம் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். क्या ही प्यारी प्रतिज्ञा है. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. वहाँ जहाँ कहीं तू जाए तेरी सुरक्षा करे. இந்த வார்த்தையை அதிகம் பழக்கம் இருக்கிறதுனால சரியா கவனிக்க மாட்டீர்கள். इस वचन को आप सुनते हैं इसके लिए आप जरा ध्यान दीजिए. இப்போ எல்லாரும் நல்லா கவனிப்போம் அதை. आप ध्यान दीजिए. உன் வழிகளில் எல்லாம். और जहाँ कहीं तू जाए. உன் வழிகளில் எல்லாம். और तेरे सारे मार्ग में. தரை மார்க்கமாய் போனாலும் ஆகாய மார்க்கமாய் போனாலும் நீர்வழியாய் பயணம் செய்தாலும் வழிகளில் எல்லாம். चाहे तू भूमि में से होकर चाहे आकाश में से और चाहे तू पानी में से होकर चाहे तेरी सारे मार्गों में. உன் வழிகளில் எல்லாம். जहाँ कहीं तू जाए உன்னை காக்கும்படி. वे तेरी रक्षा करे. உனக்காக. वहाँ अपने ஒரு ஆளுக்காக சொல்றார் பாருங்க. உன்னை உனக்காக. और तेरे लिए एक व्यक्ति के लिए कह रहा है. ஒரு தனி நபருக்காக சொல்லுகிறார். एक व्यक्ति के लिए वो कह रहा है. நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம். हमें से प्रत्येक जन यह वचन अपने आप में ग्रहण करने का एक वचन. பொதுவாக உங்களுக்காக என்று சொல்லிவிடவில்லை. ये आम तौर पे तेरे लिए नहीं कहा गया. உன் வழிகளில் எல்லாம். तेरी मार्गों पर உன்னை காக்கும்படி. तेरी सुरक्षा करने के लिए. உனக்காக. तेरे नियमित தம்முடைய தூதர்களுக்கு. वहाँ अपने दूतों को. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய தூதர்களுக்கு. वहाँ परमेश्वर के दूतों को கட்டளையிடுவார். आज्ञा देगा. உன்னை என்று ஒரு நபருக்கு சொல்லுகிறார். वह तेरे विषय में कह रहा है. தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் பன்மையில சொல்லுகிறார். और दूतों को मतलब बहुतों को वह आज्ञा देगा. ஒரு नबரை பாதுகாக்கும்படி. एक व्यक्ति की सुरक्षा के लिए. ஒரு தூதன் அல்ல. एक दूत नहीं. தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். वह दूतों को आज्ञा देगा. வார்த்தையை நல்லா உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். इन शब्दों को अच्छी तरह आप ग्रहण करें. அல்லேலூயா. हालेलुया. இது சின்ன பிள்ளையில இருந்தே படித்து தரக்கூடிய வசனம். छोटे बचपन से हम वचनों को पढ़ते आ रहे हैं. சிந்திக்கவே மாட்டோம். हम उसको ध्यान ही नहीं करते. வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். हम उसको केवल याद करके बोलते रहते அப்ப हैं. அதனுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கவில்லை. तो उसका असर हमें प्राप्त नहीं होता. உங்கள் ஒரு நபரை பாதுகாக்க और आपको केवल आपके लिए वो सुरक्षा के लिए அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். वहाँ अपने दूतों को आज्ञा देगा. அப்ப குறைந்தபட்சம் 2 தூதர்கள். तो कम से कम 2 दूत.
இல்லையா? பன்மைன்னு சொன்னா குறைந்தபட்சம் 2 தூதர்கள். कम से कम 2 दूतों को। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, और तेरे पांव पत्थर से ठोकर ठेस ना लगे। அவர்கள் वे तुझे உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். हाथों हाथ उठा लेंगे। அப்ப ஒரு நபரை, तो एक व्यक्ति को குறைந்தபட்சம் 2 தூதர்கள் कम से कम 2 दूत கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். हाथों हाथ उठा लेंगे। அல்லேலூயா. हालेलुया। பைக்ல உட்கார்ந்திருக்கேன்னு நீ நினைக்க கூடாது. आप एक बाइक पे बैठे हैं ऐसा आप ना सोचें। தூதர்களுடைய கைகளில் आप உட்கார்ந்திருக்கிறீர்கள். दूतों के हाथों में बैठे हैं ऐसा அல்லேலூயா. सोचें। हालेलुया। பஸ்களில் உட்கார்ந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. आप बस में बैठे हैं ऐसा ना सोचें। அது எப்ப நடுவுல உடைஞ்சு கீழே விழுவுன்னு கூட தெரியல. वो कब टूट कर गिरेगी नहीं मालूम। கேரளால அப்படி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டு பஸ் நிகழ்த்தி விட்டது. केरला के क्षेत्र में हमारी तमिलनाडु की बस ने इस तरह से किया। பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே பஸ்ஸுடைய தரை உடைந்து அப்படியே ஒரு பெண்மணி நடுவுல விழுந்து விட்டார்கள். बस जो चल रही थी उसका बीच में से भाग गिरकर एक महिला नीचे गिर पड़ी। ஆனால் உன் வழிகளிலெல்லாம் लेकिन तेरी राहों पर தூதர்கள் சுமந்து செல்வார்கள். वह दूतों और तुझे उठा लेंगे। அல்லேலூயா. हालेलुया। பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே பயமா இருக்கும். आप जब बस में बैठते हैं तो आपको डर लगता हो। அத சொல்லணும், இந்த பஸ் சீட்ல நான் உட்காரல, தூதர்களுடைய கைகளில் உட்கார்ந்து आप இருக்கிறேன். ऐसा कहे कि मैं बस में नहीं बैठा हूँ, दूतों के हाथों में बैठा हूँ। அல்லேலூயா. हालेलुया। சைக்கிள் ஓட்டி கொஞ்சம் இப்ப வயசாயிருச்சு, கொஞ்சம் தள்ளாடுது. साइकिल चला कर अब उम्र हो चुकी है, आप थोड़ा सा कभी आ जाती உன்ன है। மாதிரி பேலன்ஸ் நிக்கலையே. पहले की समान आप बैलेंस को जमा नहीं पा रहे। ஆனால் உங்களுக்காக தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். लेकिन आपको वह स्वर्गीय दूत आपको हाथों में उठाए हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। எந்த வாகனத்தில் சென்றாலும், किसी भी वाहन में क्यों न जाए, ஆகாய விமானங்களில் செல்லும் பொழுது, चाहे आप आकाश के विमानों पर जाएं, ஒரு பிடியில்லாத காற்றிலே போய் கொண்டிருக்கிறது. जो हवा के असर से आप जाने पर, ஆனால் தூதர்கள் சுமந்து செல்லுகிறார்கள். उसके बीच भी स्वर्गीय दूतों आपको उठा कर रखे ஒரு हैं। தேவ பிள்ளை அங்கே இருக்கும் பொழுது, एक परमेश्वर का बच्चा वहाँ पर रहने அங்கே पर குறைந்தது 2 தூதர்கள் அங்கே உண்டு. कम से कम 2 स्वर्गदूत वहाँ पर இதை होंगे। நல்ல ஒரு விசுவாச விஷயமாய் வைத்துக் கொள்ளுங்கள். एक अच्छी बात का विश्वास आप इसे रख लीजिए। அல்லேலூயா. हालेलुया। பைக்ல சாவியை போடும் பொழுது, जब आप बाइक में चाबी डालते हैं, காரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, जब कार को स्टार्ट करते हैं, சைக்கிள் எடுத்து மிதிக்கும் பொழுது, जब साइकिल को चलाना शुरू करते हैं, பஸ் விசில் கொடுத்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது, और बस जब सीटी बजाकर उसको स्टार्ट உடனே किया जाता है, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். तुरंत उसके साथ अब विश्वास के साथ प्रार्थना பிதாவே, करें। யாத்திரை புறப்படுகிறேன். ओ पिताजी, मैं इस यात्रा को प्रारंभ कर रहा हूँ। சங்கீதம் 91:11-12 படி இப்பொழுது தூதர்களுக்கு கட்டளை கொடும். वचन 11 और 12 के अनुसार अब मुझे स्वर्गदूतों से आज्ञा दे। உடனே குறைந்தது 2 தூதர்கள் இறங்கி வந்து விடுவார்கள். तुरंत कम से कम 2 स्वर्गदूत आपके लिए आएंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் நம்மை பாதம் கல்லில் இடராமல் தங்கள் கைகளில் சுமந்து செல்லுவார்கள். और तेरे पाँव में ठेस ना लगे, वो आपको हाथों में उठा लिया चलेगा। நாம வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போனாலும், यदि हम गाड़ी को अच्छी तरह से चलाकर जाने पर भी எதிர வர்றவன் எப்படி வரான் தெரியாது. जो सामने से आ रहा है वो किस तरह से आ रहा है हमें नहीं சும்மா मालूम। குறுக்கு மறுக்கா டிராபிக் ரூல்ஸ் பார்க்காம வந்து விடுகிறார். जो ट्रैफिक के रूल्स हैं उसको ना देखते हैं वे तिरछा आड़ आ रहा है। பின்னால வரவன் நம்ம பிரேக் அடிக்கிறத கவனிக்காம இருந்தானா பின்னால வந்து மோத வாரான். यदि हमने ब्रेक लगाया है, पीछे से जो आ रहा है उसको ना ध्यान दे तो वहां पर भी वो उसको टकराएंगे। பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். बहुत ही भयंकर रूप से चल रहा है। ஆனா இந்த தூதர்கள் நம்மோடு வரும் பொழுது, लेकिन जब स्वर्गीय दूत हमारे साथ आते हैं, ஒருவன் ராங்கா ஏறி வந்தான்னு சொன்னா, यदि एक गलत तरफ से हमारी ओर आ रहा है, உடனே ஒரு தூதன் அந்த சைடுக்கு போயிருவான். और तुरंत एक दूत उस साइड चले जाएगा। அவர்கள் நம்மை மோதாதபடி விலக்கி விட்டு விடுவார். वो हमें ना कुछ ना करे, ऐसे हमें सुरक्षा देगा। இதை எத்தனை பேருக்கு நம்ப முடியுது? कितने लोग विश्वास कर रहे हैं? உண்மையா தானே? இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. इसके एक विश्वास को जताने के लिए आधार है। செங்கடலை இஸ்ரவேலர்கள் கடந்த பொழுது, जब समुद्र से इस्राएली लोग गुजर रहे थे, கர்த்தர் அக்கினி சம்பத்திலே முன்னே சென்றார். परमेश्वर अग्नि के खंभों के बीच में उनके बीच में गया। திடீரென்று பின்னால பார்வோனின் சேனை தேவ பிள்ளைகளை நெருக்கி வந்து விட்டார்கள். अचानक से फारून की सेना परमेश्वर के लोगों को घेरने लगी। உடனே இஸ்ரவேலுக்கு முன்னாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேலுக்கு பின்னாலே வந்தார். और तुरंत जो इस्राएल के साथ चलने वाला स्वर्गीय दूत उसके
के सामने आ गया, ஏன்னா சத்துரு நெருங்கி வருகிறான். क्योंकि शैतान लोग जो विरोधी लोग थे वो सामने आ அவன் गए। உன்னிடத்தில் வந்து மோதி விடக்கூடாது. वो तुझे ना पकड़ने पाए, அதுக்காக தூதனானவர் அங்கே வந்தார். इसलिए स्वर्गीय दूत वहां पर आए। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நம்முடைய யாத்திரைகளிலே இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். इसलिए जब भी हम यात्रा करें हमें इस बात का विश्वास करना चाहिए। ஆபத்து எங்கேயோ அங்கே கர்த்தருடைய தூதன் வருவார். जहाँ पर खतरा है वहां से आपको दूत सुरक्षा இந்த देंगे। வசனத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். इस वचन के अनुसार प्रतिज्ञा है कि परमेश्वर आपको सुरक्षा देगा। தேவ பிள்ளைகள் எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். परमेश्वर के सारे लोग इसे याद रखें, இந்த அர்த்தங்களை உணர்ந்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும். इस बातों का अच्छी तरह अर्थ लगाकर आप उसकी स्तुति करें, ஏனென்றால் இன்றைக்கு அவ்வளவு ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றன. क्योंकि इतनी ज्यादा हम दुर्घटनाओं से ग्रसित हो रहे हैं। நீங்கள் இப்படியாக இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். जब इस तरह से इन वचनों को इन प्रतिज्ञाओं पर आप विश्वास करेंगे, प्रभु वहां पर काम करेंगे। விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் தான் ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக்க முடியும். विश्वास के द्वारा और उसको अंगीकार के द्वारा ही हम उसको पा सकते हैं। இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்பதை முதலாவது உள்ளத்திலே நன்றாக விசுவாசிக்க வேண்டும். इस वचन के अनुसार परमेश्वर मुझे रक्षा करेगा, पहले तो हमें ये विश्वास होना चाहिए। இரண்டாவது அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை அடிக்கடி வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். दूसरा उस वचन को अर्थात उस प्रतिज्ञा को अपने मुंह से बार-बार उसको अंगीकार करना இப்படி चाहिए। செய்யும் பொழுது அது நமக்கு அனுபவமாக கர்த்தர் மாற்றி தருவார். इस तरह से जब हम कहते हैं तो प्रभु हमें चमत्कार रूप से बचाएगा। அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாதிக்கப்படுகிறீர்கள். कुछ एक इस बात से ग्रसित होते हैं, நீங்கள் அதிகமாக இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். आप बहुत ही अधिक रूप से इन वचनों को बोल बोल के प्रार्थना कीजिए। இதுபடி எனக்கு நடக்கும் என்று நல்லா விசுவாசிங்க. इस वचन के अनुसार मुझे चलेगा, एक अच्छा विश्वास कीजिए। அடிக்கடி யாத்திரையில இதை சொல்லுங்க. जब भी आप यात्रा करते हैं बार बार इसे दोहराएं। அல்லேலூயா. हालेलुया। சகோதரிகளும் அது போலதான். बहनें भी उसी तरह से, பைக்ல பின்னால இருந்தாலும் சரி, கார்ல சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, आप बाइक के पीछे बैठे हो या फिर कार की सीट पर क्यों ना बैठे हो, வசனங்களை அறிக்கை பண்ணுங்க அடிக்கடி. आप इन वचनों को बार बार दोहराएं ஸ்தோத்திரம் பண்ணுங்க. और स्तुति करें। பைக்ல போகும்போது புருஷன்ட்ட அது இதையும் பேசி டென்ஷன் உண்டாக்காதீங்க. आप बाइक में जब भी जाते हैं अपने हस्बैंड से बोलकर उन्हें क्रोधित ना करें। சிலருக்கு அந்த அறிவே கிடையாது. किसी एक को इस प्रकार की बुद्धि नहीं है। அப்போ போய் காதுல ஓதிட்டே இருப்பார்கள். उनके कान में कुछ फुसफुसाते ही रहते हैं, அப்ப அவருக்கு கவனமே இருக்காது. तो वो अच्छी तरह ध्यान नहीं लगा पाएगा। நீங்களே ஆபத்துக்கு வழிவகுக்கிறீர்கள். आप ही उस खतरे को उत्पन्न कर रहे हैं। சரி, கார்ல போகும்போது பேசினா அவ்வளவு ஆபத்து இல்ல. आप कार में जाएं और बात करें तो यह खतरनाक नहीं, இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் எல்லாம் பேசக்கூடாது. तो भी जो आप बहक जाएं इस तरह की कोई बातें आप ना करें। அவர் அங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும், அவருடைய சிந்தனை வேற எங்கேயோ போயிடும். आप सोच रहे हैं कि वो सीधे देख रहा है, लेकिन उसके विचार ध्यान कहीं और चले ஒரு जाएगा। இமைப்பொழுதுல கவனம் தப்பினால் எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். एक क्षण में यदि उसका ध्यान भटक गया तो वहां पर कितना खतरा उत्पन्न ஆகவே होगा। யாத்திரைகளில் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவது சிறந்தது. इसलिए आप यात्रा के समय में ज्यादा से ज्यादा स्तुति करें, ஜெபம் பண்ணுவது நல்லது. प्रार्थना करते हुए जाइए, अच्छा है। இப்படிப்பட்ட அழகான வசனங்களை அடிக்கடி அறிக்கை செய்வது மிகவும் சிறந்தது. इस तरह का सुंदर वचन बार बार आप दोहराए तो बहुत ही अच्छा है। அப்பொழுது தேவ பிரசன்னம் நம்முடைய வாகனத்தை நிரப்பும். तो परमेश्वर की उपस्थिति हमारे वाहन को भर देगी வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்களை கட்டளையிடுவார். और मार्ग में सारे वो हमें रक्षा करने के लिए अपने दूतों को आज्ञा देगा। அல்லேலூயா. हालेलुया। தரைவழி பயணங்களிலே கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். जब जमीन के रूप से यात्रा करते हैं परमेश्वर स्वर्ग के दूतों को आज्ञा देगा। ரயில் பயணங்களிலே பாதுகாவலை தருவார். यदि रेलगाड़ी से आप गुजरते हैं तो भी आपकी वो सुरक्षा देगा। நீர்வழி பயணங்களிலே பாதுகாவலை தருவார். और जब जलयान से होकर आप जाते हैं तो भी वो आपकी रक्षा करेगा। ஆகாய மார்க்கங்களின் யாத்திரைகளிலே பாதுகாவலை தருவார். वायु यानों से आप यदि होकर गुजरते हैं तो भी प्रभु आपकी रक्षा करेगा। கேபிள் வழியா யாத்திரை பண்ணாலும் பாதுகாவலை தருவார். यदि एक द्वार के द्वार आप यात्रा करें तो भी वह आपकी सुरक्षा करेगा। ஒருவேளை உங்களில் யாராயிலும் ஒரு நாள் விண்வெளி பயணம் போனாலும் அங்கேயும் பாதுகாவல் தருவார். यदि एक विचलियों की यात्रा करते हुए आप जाएं तो भी वहां पर प्रभु आपकी सुरक्षा करेगा। எல்லாம் சேர்த்து தான் சொன்னார், உன் வழிகளில் எல்லாம் सब मिलाकर उसने कहा तेरे உன்னை காக்கும்படி और तेरी रक्षा के लिए உனக்காக तेरे नियमित தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். वहां अपने दूतों को आज्ञा देगा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே
ரொம்ப விபத்துகள் பெருகி கொண்டு வருகின்றன. इन दिनों हमारे देश में ये जो दुर्घटनाएं बहुत ही बढ़ती जा रही நம்முடைய है பகுதிகளிலே ரொம்ப செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். और बहुत ही हम उसकी बात की सूचना सुन रहे हैं। ஆகவே நீங்கள் ஜெபிப்பதற்காக சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். इसलिए आप प्रार्थना करें, कुछ एक बातों को मैं कहना இந்த चाहता हूँ। குறிப்புகளை மனதில் வைத்து தயவாய் ஜெபம் பண்ணுங்கள். इन बातों को अच्छी तरह मन में रखकर आप निवेदन करता हूँ இந்த कि प्रार्थना करें। விபத்துகளுக்கு பின்னணியிலே பிசாசின் ஆவிகள் இருக்கின்றன. ये जो दुर्घटना करते हैं इसके पीछे दुष्ट आत्माओं का काम है। நம்முடைய சாலைகளில் எல்லாம் பாருங்கள், अनेक இடங்களிலே பிசாசின் கிரியைகள் இருக்கின்றன. हम जब भी जहाँ पर यात्रा करते हैं उस जाके आप देखिए चारों ओर बहुत ही शैतानी काम वहाँ पर होते हैं। ஜங்ஷன்களிலும் வளைவுகளிலும் பாருங்கள், அங்கே பிசாசுகள் காத்திருந்து கிரியை செய்கின்றன. और यदि आप चौक पे जाए या पहाड़ों पर की यात्रा करें तो भी उसे मूर्ति की घटनाओं को देखते हैं। ஒரு பாலத்தை பார்த்தால் பாலத்தினுடைய 4 திசையிலும் அடியிலே அங்கே பிசாசின் கிரியைகள் இருக்கின்றன. यदि एक छोटे से बांध को भी देखें तो उसकी चारों दिशाओं में भी हम उन शैतानी कार्यों को देख सकते हैं। அப்போ இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படி நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ண तो ये வேண்டும். शैतानी क्रिया नाश होए उसके लिए हमें प्रार्थना करनी है। வழியிலே போகும் பொழுதெல்லாம் அப்படி ஜெபிக்க தொடங்கினால் இந்த பிசாசுகள் ஓடி போய்விடும். जब भी हम यात्रा करते हैं और इस तरह की प्रार्थना करें तो इस तरह की दुष्ट आत्माएं वहां से भाग जाएंगी சாலைகள் பாதுகாக்கப்படும். और आपकी यात्रा और वाहन सुरक्षा होंगे। இரண்டாவதாக இந்தியாவிலே ஒரு பெரிய சாபம், जो दूसरा बात है, हमारी भारत में एक शाप पड़ा है லஞ்ச ஊழல். और वो है घूसखोरी। இதனால் தான் தரமற்ற சாலைகள் போட முடியாது. इस तरह से अच्छे मजबूत रोड को नहीं बनाया गया। இந்த சாலை போடுவதற்காக இவ்வளவு பணம் ஒதுக்கினார்கள் என்று சொன்னால் इस रोड को डालने के लिए कितने ही धनराशि उसमें खर्च की गई। அதிலே மேலிருந்து கீழ் வரைக்கும் உள்ள அதிகாரிகளுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் என்று கமிஷன் கொடுக்கிறார்கள். और बड़े अधिकार से नीचे अधिकारी तक के एक एक को किस प्रतिशत में देना है वो दिया गया। கடைசியில இந்த கான்ட்ராக்டர் கையிலே வரக்கூடிய பணத்தை வைத்து அவர் ரோட போடுவார். अंत में उस कॉन्ट्रैक्टर जो रोड बना रहा है उसके हाथ में आकर थोड़ा ही मिलता है। அது நிச்சயம் தரமுள்ளதாக இருக்காது. तो जब वो पैसा उसके पास आता है तो हो सकता है मजबूती से नहीं बना அதனால் पाएगा। எத்தனையோ ஆபத்துகள் நடக்கிறது. उसके कारण बहुत ही दुर्घटनाएं होती है ரத்தம் சிந்தப்படுகிறது, உயிர்கள் பலிவாங்கப்படுகிறது. और लहू नीचे गिरता है और जान से हाथ धो बैठता है। பாலங்களையும் அப்படித்தான் கட்டுகிறார்கள். इस तरह से बांध को भी बांधते हैं। திடீரென்று பாலம் மொத்தமா இடிந்து விழுகிறது. अचानक से वो ब्रिज गिर जाता है। யாரும் அது பெரிய நடவடிக்கைகள் இருப்பது போல் தெரிகிறதில்லை. कोई इस प्रति ध्यान दे रहा है ऐसा हम नहीं देखते। எப்படி கான்ட்ராக்டர் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள்? कैसे वो कॉन्ट्रैक्ट की क्रियाओं पर ध्यान देंगे? வரிசையாக எல்லாரும் அதிலே உடந்தை அல்லவா? क्योंकि एक के बाद एक वो सभी उस बात से मिले हुए हैं। இதுதான் இந்தியாவிலே சாபம். यही है हमारे भारत देश का शाप। இந்த லஞ்ச ஊழலினால் எத்தனையோ உயிர்கள், அப்பாவி உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றது. इस घूसखोरी से कितने ही लोगों की जाने जा रहे हैं இரத்த பழிகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. और लहू इस भूमि पर गिर रहा है। தேவ பிள்ளைகளை இவைகளுக்காக ஜெபம் பண்ண इसलिए வேண்டும். प्रभु के लोगों को इस बात के लिए प्रार्थना करनी है। பொறுப்பற்ற திட்டங்கள் போடுகிறார்கள். एक जिम्मेदारी रहित नियमों को बनाते हैं ஒரு தூரப்பார்வையற்ற திட்டங்களை போடுகிறார்கள். और दूर दृष्टि ना रखते हुए उन नियमों को बनाते हैं। இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸை குறித்து அறிவில்லாமல் திட்டங்களை போடுகிறார்கள். आज की जो नई तकनीकी है उसमें ना समझते हुए योजनाओं को बनाते हैं। ஆகவே அந்த பாதுகாவலும் அந்த மேன்மையும் கிடைக்கிறதில்லை. तो इसके द्वारा जो सुरक्षा है और अच्छाई नहीं मिल पाती। ஆனால் ஜனத்தொகை ஒரு பக்கம் பெருகி கொண்டு போகிறது. एक तरफ जनसंख्या बढ़ती जा रही है, வாகனங்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டு போகிறது. जो वाहनों की गिनती भी बढ़ती जा रही है, அதற்கேற்ற நிலையில் சாலைகள் அமைக்கப்படுகிறதில்லை. लेकिन उसके अनुसार इन रोड को बनाया नहीं जाता। வளைவுகளை எப்படி வைக்க வேண்டும்? और किस तरह से उन्हें रखना चाहिए? சந்திகள், ஜங்ஷன்களை எப்படி வைக்க வேண்டும்? इस चौराहा को किस तरह से बनाना चाहिए? பரிதாபமா இருக்கிறது. ये बहुत ही दुख की बात है। மேலை நாடுகளில் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள். बाहरी बड़े देशों को हम देखते हैं कितना अच्छा तरह करते हैं। இங்கே ரொம்ப சங்கடமான நிலைகள். यहाँ की स्थिति बहुत ही दुखदायी है। அதுதான் சொன்னேன், பொறுப்பில்லாமல் திட்டமிடுகிறார்கள். इसलिए मैंने कहा कि बेजिम्मेदारी रहित होकर नियम தூர बनाते பார்வை हैं। இல்லாமல் திட்டமிடுகிறார்கள். उनका दृष्टिकोण दूर दृष्टिकोण नहीं है। इसलिए இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் குறித்து அறிவில்லாமல் திட்டமிடுகிறார்கள். ये जो नई टेक्निक है उसके हम समझते हैं। இந்த பொறுப்பற்ற தன்மைகள் மாற நாம் ஜெபிக்க வேண்டும். ये तो गैर जिम्मेदारी है, ये बदलने पाए। சைன் போர்டுகள் வைக்க மாட்டார்கள். और जो चिन्ह होता है उसको नहीं रखते हैं। எவ்வளவு சங்கடப்பட வேண்டியது இருக்கிறது. कितनी दुख की बात है। அவைகளினாலும் ஆபத்துகள் வருகின்றன. उसके द्वारा भी बहुत ही दुर्घटनाएं होती है। இப்படியே சொல்லி கொண்டு போகலாம்.
इस तरह से कहते இனி जाएंगे। ஓட்டுநர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் यदि एक चलाने वालों को यदि हम देखें, குடித்து விட்டு ஓட்டுகிறார்கள். पीकर शराब पीकर उसको दौड़ते हैं। தனக்கும் ஆபத்து, அடுத்தவர்களுக்கும் ஆபத்து. स्वयं के लिए भी खतरा और दूसरों के लिए भी எவ்வளவு खतरा। துணிகரமாய் குடித்து விட்டு ஏறி உட்கார்ந்து வண்டி ஓட்டுகிறார்கள். बहुत ही ढिठाई से शराब पीकर गाड़ी को चलाते हैं। கடந்த ஜனவரி 26ஆம் தேதி இதுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணோம். पिछले जनवरी 26 तारीख को इस बात के लिए स्पेशल रूप से प्रेयर की गई। எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? कितने लोग इसको याद रखे हैं? ஆமென். முந்தானத்து குமரி மாவட்டத்தில் 16 பேர் குடித்து விட்டு வாகனம் ஓட்டினார், லைசன்ஸை ரத்து பண்ணி இருக்கிறார்கள். पिछले दिनों 16 लोग जो शराब पीकर गाड़ी चला रहे थे, उनका जो लाइसेंस रद्द कर दिया गया। கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், परमेश्वर प्रार्थना को सुनने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அப்பதான் மற்றவங்களுக்கு பயம் வரும். तो ही ऐसे में दूसरों को डर आएगा। குடித்து விட்டு வாகனம் ஓட்டுகிறார்கள், वो पीकर वाहनों को அதனால் चलाते हैं। விபத்துகள். इसके द्वारा दुर्घटनाएं होती சிலர் है। ரேஷ் டிரைவிங், வேகமாக ஒரு முரட்டுத்தனமாக வண்டி ஓட்டுகிறார்கள். कुछ लोग बहुत ही तीव्रता से गाड़ी को चलाते हैं போட்டி மனப்பான்மையிலே और उनकी जो मुकाबले की भावना से, என் வண்டி தான் முன்னால போக வேண்டும். मेरी गाड़ी ही आगे जानी चाहिए। எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடந்து விடுகிறது. ये बहुत ही बड़ी दुर्घटना का रूप लेती है। சிலர் பார்த்தா தூக்கத்தோடு வண்டி ஓட்டுவார்கள். कुछ लोग ऐसे हैं जो नींद में गाड़ी को चलाते அப்படியே हैं। தூக்கம் வந்தா அதை மேனேஜ் பண்ணிட்டே ஓட்டுவார்கள். कुछ लोग नींद को संभालते हुए गाड़ी चलाते हैं। பெரிய ஆபத்து. ये बहुत ही खतरे की बात है। தூக்கம் வந்தால் கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒதுக்கி விட்டுட்டு 15 நிமிஷம் அங்க தூங்கி விட வேண்டும். यदि नींद आए तो आप 5 मिनट या थोड़े दिन वहां पर रुका कर फिर गाड़ी चलाएं। அந்த ஒரு தூக்கம் அப்படியே அங்க கடந்து போயிட்டுனா அப்புறம் தெளிவாகி விடும். नींद थोड़ी सी साफ होने पर आप चलाएंगे। அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்காம இருந்தா பெரிய ஆபத்திலே கொண்டு சேர்த்து விடும். यदि 15-10 मिनट आप थोड़ा सा आराम ना करें तो आपको एक खतरनाक का सामना करना இன்னும் पड़ेगा। अनेक வாகன ஓட்டுநர்கள் बहुत से इस वाहनों को चलाने वाले போக்குவரத்து விதிகளை மதிப்பதே இல்லை. जो यातायात के नियमों का वह पालन नहीं ராங் करते சைடுல ஏறி வருகிறார்கள், और गलत साइड में जाते हैं, சிக்னலை ஜம்ப் பண்ணி போகிறார்கள், सिग्नल को तोड़ कर आते हैं। துணிகரமாக செய்கிறார்கள். ये बहुत ही ढीठाई से करते हैं என்ன சட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை. क्योंकि जो नियम है उन्होंने सही रूप से அங்கேயும் उपयोग नहीं லஞ்ச किया। ஊழல் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. वहाँ पर भी उसका जो मेन कारण है वो है ஆகவே घूसखोरी। வாகன ஓட்டுநர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். इसलिए जो वाहनों को चलाते हैं उनके लिए हमें प्रार्थना करना நம்முடைய चाहिए। ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். हमारी प्रार्थनाओं को परमेश्वर सुनते हैं। குறிப்பாக ஒவ்வொரு காரியத்துக்காய் ஜெபித்தால் நாம் ஜெயத்தை காண முடியும். विशेष रूप से जब हम एक ही कार्य के लिए प्रार्थना करें हम जय को पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். और उसी समान इससे संबंधित अधिकारियों के लिए हमें प्रार्थना करनी चाहिए। ஆர்டிஓக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். आरटीओ के लिए भी हमें प्रार्थना करनी பிரேக் चाहिए। இன்ஸ்பெக்டர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். जो यातायात के अधिकारी हैं उनके लिए प्रार्थना करनी है। டிராபிக் போலீஸ்காரர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். यातायात के जो सुरक्षा अधिकारी हैं उनके लिए प्रार्थना करनी है। இந்த ஹைவே பெட்ரோல்காரர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். जो हाईवे में पेट्रोल के लोग हैं उन लोग के लिए भी हमें प्रार्थना करनी है। அவர்கள் எல்லாம் சட்டத்தை சரியாக கடைபிடித்து செயல்படுத்தினார்கள் என்றால் எல்லாம் சரியாக வரும். यदि वो लोग उन कानूनों का सही उपयोग करें तो सभी सही से होगा। அவர்கள் தரமற்ற வாகனங்களுக்கு தரமுள்ளதென்று எஃப்சி கொடுத்தார்கள் என்றால் விபத்துகள் நடக்கத்தான் செய்யும். यदि अच्छे वाहनों को अच्छी तरह से वो एफसी दे तो दुर्घटनाएं ना होंगी। எத்தனை லாரிகள் ஹைவேல போறது பாருங்கள். कितने ही लॉरी इस हाईवे में जाते हम देखते हैं। போலீஸ்காரர்கள் அடிக்கடி லாரி டிரைவர்ஸை நிறுத்தி கைகுலுக்கி அனுப்புகிறார்கள். बार बार इन पुलिस लोग उसको रोक कर और उन्हें से घूस लेते हैं। அப்படி என்ன அன்போ பற்றுதலோ எனக்கு தெரியவில்லை. ये किस तरह का प्रेम है मैं नहीं समझ पाया। நல்லா ஓட்டிட்டு போறவனை நிறுத்தி கைகுலுக்கிறார்கள். और जो अच्छी चला से चला रहा है उसको रोक कर उससे लेते हैं। ஆனா அவனுக்கு பின்னால ஒரு பார்க்கிங் லைட்டும் இல்ல, பிரேக் லைட்டும் இல்ல. लेकिन जो पीछे गाड़ी में ना तो ब्रेक लाइट है और ना पार्किंग की लाइट है। அத இந்த போலீஸ்காரர்கள் பார்க்கிறது கிடையாது. वो लोग इस पुलिस लोग इसको देखते नहीं है। அப்போ ராத்திரி இருட்டுல போகும்போது பின்னால வர்றவன் வேகமா வந்து இவன் மேல மோதுறான். तो अंधेरे में आकर जो पीछे आता है इसको ढकेल देता है। எத்தனை உயிர்கள் போகிறது. कितनी ही जाने वहां पर गंवानी पड़ती है। இப்படித்தான் இன்றைக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. इन दिनों इस तरह से ही अन्याय हो रहा है। ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ऐसे अधिकारियों के लिए हमें प्रार्थना करनी है। அல்லேலூயா. हालेलुया। அதே போல நிறுத்த வேண்டாத இடங்கள்ல வண்டியை நிறுத்தக்கூடாது. इसलिए वैसे ही जहां गाड़ी नहीं ठहराना चाहिए वहां नहीं ठहराना நோ चाहिए। பார்க்கிங் ஏரியால வண்டியை விட்டா அதனாலே ஆபத்துகள் வரும். नो पार्किंग जहां लिखा है यदि आप वहां पर गाड़ी रोके तो ये भी खतरनाक है।
நம்ம ஆள்களுக்கும் இதிலே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். हम सभी के हमारे जो अपने लोग हैं उनके लिए एक गुप्त बात कहना चाहता हूँ. தயவு செய்து நம்ம சர்ச் முன்னாடி கொண்டு வண்டிகளை நிறுத்தாதீங்க. कृपया हम चर्च के सामने गाड़ी को ना ठहराएं. சர்ச் முடிந்து ஆட்கள் போகும் பொழுது அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இடம் வேணும். जब चर्च खत्म होता है उनको जाने के लिए फ्री मार्ग चाहिए. அதுல கொண்டு நீங்க வண்டியை நிறுத்தி விட்டு போய் விட்டீர்கள் என்றால் அதனாலே தீமைகள் வருகிறது. उस क्षेत्र में यदि आप गाड़ी को ठहरा दें उसके द्वारा भी दुर्घटनाएं हो सकती है. இன்னொரு அன்பான வேண்டுகோள், एक और प्यारी सूचना, ஜெபிக்க வருகிற சகோதரர்கள் வாகனத்தை கொண்டு அந்த வாசல்ல வைத்து விடுகிறீர்கள். जो प्रार्थना के लिए आते हैं अपने वाहनों को उस द्वार पर रख देते हैं. வாசல்ல வாகனம் வைக்கவே கூடாது. जो द्वार है फाटकों पर आप अपने वाहन को ना அது रखें. வாசல், அது வழி. वो मार्ग है, वो द्वार है. அதுல ஒருவரும் பைக்கோ காரோ கொண்டு குறுக்கால வைக்க கூடாது. हरगिज वहां पर तिरछे में वाहन को नहीं खड़ा அதுக்கு करना. எங்க நிறுத்தணும்னு சொல்லி இடம் வச்சிருக்கோ அங்கதான் நம்ம கொண்டு வைக்க வேண்டும். वाहन को ठहराने के लिए जहाँ जगह दी गई है वहीं पर आप रखें. நாம் ஒருவர் தவறு செய்யும் பொழுது अनेகருக்கு அது பிரச்சனையாக முடிகிறது. यदि एक व्यक्ति गलती करे तो बहुतों को इसमें से परेशानी उठानी पड़ती है. பொதுமக்கள் आम लोग சட்ட விதிகளை, போக்குவரத்து விதிகளை கை கொண்டு நடக்க வேண்டும். जो कानूनी नियम है उसको अपनाकर चलना चाहिए. நாமே மனம் போல குறுக்க மறுக்க நடக்க ஆரம்பிச்சா பிறகு எப்படி பாதுகாவல் வருகிறது? यदि हम अपनी मनमर्जी से आड़े तिरछे चले तो कैसे हमें सुरक्षा मिलेगी? ஆகவே இவைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். इसलिए आज इस बात को ध्यान दें. கர்த்தர் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर हमारी रक्षा करेगा उसने कहा है. ஆனால் நம்முடைய தேசத்தை பொறுத்தமட்டிலே நான் இப்பொழுது சொன்ன இவ்வளவு தீமைகள் அங்கே இருக்கின்றன. हमने अपने देश के अनुसार इतनी दुर्घटनाएं होती है, मैंने कहा. ஆகவே இவைகளுக்காக நாம் பொறுப்பாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். इन सभी के लिए बड़ी जिम्मेदारी के लिए प्रार्थना करें, हम इसके जिम्मेदार हैं. அதற்காகத்தான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். इसलिए मैं इन बातों को बता रहा हूँ. இன்னொரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். एक और प्यारी प्रतिज्ञा परमेश्वर ने दी है. ஏசாயா 43:2. एसाया की पुस्तक उसका 43वां अध्याय और 13वां நீ वचन. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். जब तू जल में से जाएगा मैं तेरे साथ होऊंगा. நீ ஆறுகளை கடக்கும் போது अவைகள் உன்மேல் புரளுவதில்லை. और जब तू नदी में से होकर चले तब वो तुझे ना डुबा सकेगी. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு பாலங்களை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. और हम अपने बांधों को देखें तो हम डर लगता है. ஏனென்றால் பாலங்கள் உடைந்து விழுகின்ற நிலைகளில் சிலது காணப்படுகின்றது. क्योंकि वह ऐसी दशा में है कि टूट जाए. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். लेकिन परमेश्वर कहता है कि जब तू जल में से होकर जाएगा मैं तेरे संग रहूंगा. அல்லேலூயா. हालेलुया. பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தங்களை தயவாய் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். इस प्रतिज्ञा को आप अपना कर लें. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். एक और बात कहना चाहता हूँ. வழிகளில் பாதுகாவலுக்காக अपने मार्ग की सुरक्षा के लिए நாம் ஜெபம் பண்ண வேண்டும். हमें प्रार्थना करनी चाहिए. உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். उपवास के साथ प्रार्थना करना चाहिए. குடும்பமாக உபவாசிக்கும் போது, जब परिवार के रूप में हम சபையாக உபவாசிக்கும் போது कलीसिया के रूप में उपवास करने நம்முடைய से வழிகளின் பாதுகாவலுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். हम अपने मार्ग यात्रा के लिए हमें प्रार्थना करनी है. எஸ்ராவின் புஸ்தகம் एज्रा की पुस्तक 8வது அதிகாரம் 8वां अध्याय 21 தொடங்கி 23 வரை வாசியுங்கள். 23 से आगे पढ़े. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். इस विषय में हमने उपवास करके अपने परमेश्वर से प्रार्थना की. எதை தேடினோம்? किसे हमने எங்களுக்கு பாதுகாவலை தேடினோம். हमारी रक्षा के लिए. எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவலை தேடினோம். बच्चों की रक्षा के लिए. எங்கள் பொருட்களுக்கு பாதுகாவலை தேடினோம். समस्त संपत्ति
शांति के लिए அவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். उस विनती को उसने सुनी। ஹல்லேலூயா. हालेलुया। இவர்கள் எருசலேமுக்கு நேராய் பயணம் வரும் பொழுது जब ये यरूशलेम की यात्रा कर रहे थे, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமான अनेक பொக்கிஷங்களை தேவாலய கட்டுமான பணிக்காக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். सोने चांदी और बहुत से उस भवन के बनाने के लिए उन वस्तुओं को लेकर आ रहे थे। பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். बेबीलोन से वो यरूशलेम की ओर आ रहे थे। ஆகவே வழியிலே அவர்கள் யாத்திரையிலே அகாவா நதி அண்டையிலே ஒரு உபவாச ஜெபம் போட்டார்கள். इसलिए रास्ते में आहाब नदी के किनारे पर उन्होंने प्रार्थना की, தேவனே எங்களுக்கு பாதுகாவல் தாரோ, हे परमेश्वर हमें रक्षा दीजिए, எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் தாரோ, हमारे बच्चों की रक्षा कीजिए, எங்கள் பொருட்களுக்கு பாதுகாவல் தாரோ. समस्त संपत्ति की रक्षा कीजिए। ராஜாவிடத்திலே சேவகர்களை நாங்கள் கேட்கவில்லை, राजा के पास हमने सिपाहियों को नहीं मारा, ஆகவே உம்முடைய சேவகர்களை அனுப்பித்தாரோ, इसलिए अपने सिपाहियों के दल को भेजिए, உம்முடைய தூதர்களை அனுப்பித்தாரோ. अपने दूतों को भेजिए। உபவாசித்து அதை தேவனிடத்தில் தேடினார்கள். उपवास के साथ परमेश्वर से उसने खोजा। அவர்கள் தங்கள் பாதுகாவலை காவல்துறையிடத்திலே தேடவில்லை, தேவனிடத்திலே தேடினார்களாம். उन्होंने अपनी सुरक्षा को सुरक्षा कर्मियों के द्वारा नहीं बल्कि परमेश्वर की ओर से खोजा। அவர்கள் தங்கள் பாதுகாவலை வேறு பல உபகரணங்களிலே தேடவில்லை, தேவனிடத்தில் தேடினார்களாம். उन्होंने अपनी सुरक्षा को भी किसी और साधन के द्वारा नहीं बल्कि परमेश्वर के द्वारा ही उसने खोजा। அல்லேலூயா. हालेलुया। கைகளை தலைக்கு மேலாக உயர்த்தி அல்லேலூயா. हालेलुया। தேட வேண்டும், उसे खोजना चाहिए, பாதுகாவலுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், रक्षा के लिए हमें प्रार्थना करनी है, உபவாசித்து கேட்க வேண்டும். उपवास के साथ मांगना है, அப்பொழுது அந்த பாதுகாவலை தேவன் நமக்கு தருவார். तब प्रभु रक्षा हमें प्रदान करेगा। எத்தனை வழிப்பறி கொள்ளை நடக்கிறது பார்த்தீர்களா? कितनी हत्या मार्गों पर हम देखते हैं, எவ்வளவு பிக் பாக்கெட்டுகள் நடக்கிறது, कितनी पिछड़ी बात को वहाँ पर देखते हैं। எங்கு பார்த்தாலும் இந்த செய்திகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. जहाँ कहीं भी हम सुनते हैं इस प्रकार का संदेश हम सुन அப்போ सकते हैं। நமக்கும் நம்முடைய பொருட்களுக்கும் பாதுகாவல் வேண்டுமே, तो हमें अपनी चीजों की और हमको सुरक्षा चाहिए, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் வேண்டுமே. हमारे बच्चों को भी हमें रक्षा करनी है। உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களுக்காய் ஜெபிக்க மறக்காதிருங்கள். जब भी उपवास करते प्रार्थना करते इस बात को आप ना भूलें। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறீங்க? சிலரை பற்றி ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கேன் மனசுல, ஆகவே தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தலைகளை உயர்த்தி நோக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். एक और बात कहना चाहता हूँ। சாத்தான் இயேசுவிடத்தில் வந்து जब शैतान यीशु के पास आया, லூக்கா 4:10-11 இப்படியாக சொன்னார். लूका 4 अध्याय और उसका 10 और 11 में बोलता है, நீர் இந்த தேவாலயத்து உப்பரிக்கையிலிருந்து தாழ குதியும். और उसने कहा कि तू इस भवन से नीचे गिर जा। அப்போ தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதி இருக்கிற வசனம் இங்கே நிறைவேறும். तो जो स्वर्गदूत तुझे उठाता हो तो उठा लेंगे, ये वचन पूरा होगा, அப்படி சொன்னார். ऐसा कहा। அப்பொழுது இயேசு சொன்னார், तो यीशु ने कहा, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. तू अपने परमेश्वर की परीक्षा ना कर, ऐसा लिखा है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இடம். ये अच्छी तरह ध्यान देने का एक समय। வாலிபர்கள்லாம் செய்தியை கேட்டு தானே இருக்கிறீங்க? सभी जवान इसको सुन रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். சிலவேளை கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவரா இருந்தாலும் நம்ம போய் கர்த்தரை சோதிக்க கூடாது. कुछ एक समय में हमें परमेश्वर सुरक्षा देता है, लेकिन हम उसकी परीक्षा नहीं करनी चाहिए। நீ நல்லா சங்கீதம் 91:11 எல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு தாறுமாறான வேகத்தில் வாகனம் ஓட்டினால் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாய். तो भजन 91 उसका 11वां वचन अच्छी तरह बोलकर लेकिन अपने वाहन को बहुत ही तेजी से चला रहा है। ஒவ்வொரு சாலைகளில் போகிறதற்குள்ள அந்த வேக கணக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. और जिस किसी मार्ग से आप जाते हैं जो गति को धीमी करनी है उसका जो नियम वहां पर होता है। சின்ன சாலைகளில் அதிவேகமாய் போனால், यदि छोटे रास्ते पर आप बहुत तीव्रता से जाएं, நெருக்கமான இடங்களில் அதிவேகமாய் போனால், और जहां पर बहुत भीड़ हो वहां से आप तेजी ஓ से जाएं, நான் தேவ பிள்ளை அந்நிய பாஷை பேசிக்கொண்டே போறேன்,
ओ आप परमेश्वर की जाने और अन्य भाषा बोलकर आप जा रहे हैं, அதெல்லாம் சரியாகாது. ये सही नहीं है। நீ உன் தேவனை பரீட்சை பார்க்கிறாய், तू अपने परमेश्वर की परीक्षा कर रहा है। நிதானமாய் போக வேண்டும். बहुत ही समझदारी से काम करें। அந்தந்த சாலைக்கு தக்க வேகத்துல போக வேண்டும். उस मार्ग उस रोड के अनुसार अपनी गति को संयमित करें। மற்றவர்களோடு போட்டி போடக்கூடாது. दूसरों के साथ आप मुकाबले நமக்கு அது வேலை இல்லை. हमारा यह काम नहीं। அல்லேலூயா. हालेलुया। பந்தயம் கட்டி கொண்டு போக கூடாது. பந்தயம் என்ன? मुकाबले को आप यहाँ पर रखें। இப்படி எல்லாம் நம்ம போய் தேவனை பரீட்சை பார்க்கிற வேலைகள் செய்யக்கூடாது. इस तरह से आप परमेश्वर की परीक्षा ना करें। தேவன் அதிலே பாதுகாவல் தருவார்னு நான் சொல்ல முடியாது. परमेश्वर उसमें सुरक्षा देगा, मैं ये नहीं कर सकता। ஆகவே தேவனுக்கு பயந்து சரியாக சீராக நாம செல்ல வேண்டும். इसलिए परमेश्वर का डर रखते हुए हमें सीधी रूप से वाहन चलाना அப்பொழுது चाहिए। தேவன் நமக்கு பாதுகாவலை தருவார். तब परमेश्वर हमें रक्षा देगा। யாராயிலும் தந்திரமாக உங்களை தூண்டி நீ இப்படி செய் உன் தேவன் உன்னை பாதுகாப்பான்னு சொன்னா அதுக்கு இணங்காதிருங்கள். कोई भी आपको धोखे से आपको कहे कि तेरा परमेश्वर ऐसा करेगा, उस बात को आप ना सुने। சில வாலிபர்களுக்கு நெட்ல இந்த மாதிரி தூண்டுதல் கொடுக்கறாங்க. कुछ एक जवानों को जो नेट है उसके अंदर इस तरह उकसाते हैं। द ப்ளூ வேல் என்ற ஒரு பொல்லாத ஒரு கேம் இருக்கிறது. ये जो ब्लू व्हेल एक बहुत ही खतरनाक खेल है। அதை குறித்து பேப்பர்ல நம்ம படித்திருக்கிறோம். हम उसको न्यूज़पेपर में पढ़ते हैं। வாலிபர்களை தூண்டி தூண்டி जो जवानों को उकसाकर இந்த சாதனை படைக்கணும் அந்த சாதனை படைக்கணும்னு ஒண்ணொண்ணா செய்ய வைக்கிறாங்களா. इस उपलब्धि को पाना है या उस उपलब्धियों को पाना, इस तरह से उन्हें उकसाया जाता है। வச்சு வச்சு ஒரு ஸ்டேஜ் வரும்போது जब ऐसा करते हुए एक स्तर पर आने पर நீ இத்தனை அடி உயரத்திலிருந்து குதிச்சால் நீ நின்று கொள்ளுவாய். यदि तू इतनी ऊंचाई से नीचे गिरेगा तो तू जीत जाएगा। இப்படி எல்லாம் தூண்டி விடுகிறார்கள். इस तरह से उन्हें उकसाया जाता है। அதன் பின்னணியத்திலே அந்த இயேசுவை சோதித்த அந்த சாத்தானுடைய ஆவி இருக்கிறது. इसके पीछे में जो यीशु की परीक्षा की थी वह दुष्ट आत्मा वहां काम कर रही இந்த है। வாலிபர்கள் தெரியாம வாலிபத்தின் துடுக்கல அதை சாதிக்கணும் இதையும் ஒண்ணு பார்க்கணும் அப்படி நினைக்கிறாங்க. तो ये जो जवान है इसे भी अपनाना है, इसे करके देखना है, ऐसा सोचते हैं। எத்தனையோ பேர் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறார்கள். कितने लोग आत्महत्या करके मर रहे हैं, வாழ்க்கையை தொலைத்து போட்டார்கள். अपने जीवन को ही खो दिया है। இப்படிப்பட்ட பிசாசின் தூண்டுதல்களினாலே इस तरह से शैतान के उकसाए जाने के कारण இந்த பெரிய இயேசு கிறிஸ்துவையே இப்படி தூண்டுனானே, इतने बड़े यीशु को ही उन्होंने उकसाया। உங்களை என்னைய சும்மா விட்டு வைப்பானா? कि आपको और मुझे वो छोड़ देगा? அந்த சோதனையை பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கும். वो जो परीक्षा करेगा हमें ये खेल की बात இவன் लगेगी। யார்கிட்ட போய் என்ன சோதனை பண்றான்? ये किसके पास जाकर क्या परीक्षा कर रहा है? அவர்கிட்ட போய் கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்கறான். वो कह रहा है कि तू पत्थर को रोटी बनाकर खा। நமக்கு சிரிப்பா வருது. हम उसके लिए हंसते हैं। ஆனா அவ்வளவு பெரியவரிடத்திலே இப்படிப்பட்ட அற்பமான காரியங்கள் எல்லாம் கொண்டு சோதித்தானே, तो इतनी बड़ी जगह पर जाकर एक छोटी सी बात के द्वारा उसकी परीक्षा की। அவரை கொண்டு தேவாலயத்து உப்பரிக்கல நிறுத்திட்டு இப்பங்கிறது தாள குதித்து பாருங்கறான். वो कहता है कि तू भवन के ऊपरी पर जाकर वहां से नीचे गिर, ऐसा करता है। ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். इसलिए हमें बहुत ही सचेत रहना चाहिए। கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், परमेश्वर हमें रक्षा देगा, ஆனால் நாம் அவரை ஒருபொழுதும் பரீட்சை பார்க்கும் விதம் நடந்து लेकिन கொள்ளக்கூடாது. हरगिज हमें उसकी परीक्षा करनी नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இவைகளில் நாம் கவனமாக இருப்போமாக. इसमें हमें ध्यान देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. வழிகளில் பாதுகாவல் मार्ग में सुरक्षा தேவன் தம்முடைய தூதர்கள் மூலம் தருவார். परमेश्वर अपने दूतों के द्वारा हमें देगा. இரண்டாவதாக दूसरी बात, வாசிப்போம் சங்கீதம் 34 भजन 33वां 6 7. 6 और 7. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் परमेश्वर के दूत அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி डरवैयों को चारों ओर से அவர்களை விடுவிக்கிறார். उन्हें बचाता है. இந்த ஏழை கூப்பிட்டான், इस दीन ने पुकारा, கர்த்தர் கேட்டு तब यहोवा ने सुन लिया அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். और उसको उसके सब कष्टों से छुड़ाया. இங்கே இடுக்கண்களுக்கு விலக்கி ரட்சிப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். यहाँ पर सब प्रकार के कष्टों से सुरक्षा देने के लिए अपने दूतों को भेजता है. அல்லேலூயா. हालेलुया. இது தாவீதுக்கு என்ன இடுக்கண்? यहाँ पर दाऊद के जीवन में क्या कष्ट आया? அந்த சங்கீதத்தில் ஒரு முகவரை இருக்கு பாருங்க, அதை படியுங்கள். इसका जो परिचय दिया गया है उसे ध्यान दीजिए. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமார்ன போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்படி இவன் தாவீது சவுலுக்கு பயந்து நாடு நாடாக பாதுகாவல் தேடி ஓடினான். ये दाऊद ने साउल से डरकर भी नगर नगर भागने लगा. அப்பொழுது அபிமெலேக் என்ற ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் தேடினான். उस समय वो अभिमेलेक राजा के पास जाकर वहां पर उसने वास पाया. அங்கே பார்த்தால் இவன் தாவீதாக்கும் கோலியாத்தை ஜெயித்தவனாக்கும் என்றெல்லாம் அங்கே விளம்பரமாகிவிட்டது. वहां पर ऐसा मालूम हुआ कि ये वो दाऊद है जिसने गोलियत पर जय पाई थी. அப்ப அவங்க அடைக்கலம் கொடுக்க ஆயத்தம் இல்லை. तो वहां पर उसको रक्षा करने के लिए वो तैयार नहीं थे. இவன் என்னைக்காவது நமக்கு எதிரியா மாறிடுவான். ये किसी एक समय में हमारा विरोधी हो जाएगा. அப்போ இவனுக்கு தீமை செய்யறதுக்கு அவங்க எத்தனமாகறாங்க. तो इसकी बुराई करने के लिए उन्होंने कोशिश की. உடனே தாவீது பார்த்தான், तुरंत दाऊद ने देखा அப்படியே வாயிலிருந்து நுரையெல்லாம் தள்ளி பைத்தியக்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணான். तो तुरंत उसके मुंह से राल गिरने लगी और वो पागलों के समान हो गया. அப்படி ஆக்ட் பண்ணோன்னா டே இவனை துரத்தி விடுங்கடா அப்படின்னு ராஜா சொன்னான். इस तरह से उन्होंने एक्टिंग की और राजा ने कहा इसे भगा दिया जाए. அப்படி ஓடும் பொழுது பாடின इस तरह से சங்கீதம். जब वो भाग कर जा रहा था ये भजन उसने गाया. அடைக்கலம் தேடி வந்த இடத்திலே उसने एक निवास को खोज कर आया. கொடிய இடுக்கண்ணில் அகப்பட பார்த்தான். एक बहुत ही दुष्ट कष्टों में फंस गया. அவனுக்கு பிடிச்சு ஜெயில அடைச்சிருவானுங்க, उसको पकड़कर जेल में बांध दिया जाना था. கொன்னாலும் கொன்றுவானுங்க. हो सकता था उसको मार भी सकते थे. ஆனா இவனை விட்டு வச்சா என்னைக்கும் எனக்கு சத்ருதான் என்பது அவனை புரிந்து கொண்டானுங்க. लेकिन यदि इसको छोड़े तो ये हमेशा हमारा शत्रु हो जाएगा ऐसा कहा. அப்படி ஒரு கொடிய இடுக்கண்ணில் அவன் அகப்பட்டிருந்த பொழுது जब इस प्रकार के कष्टों में जब वो फंस गया, இந்த ஏழை கூப்பிட்டான். ये दीन जन ने पुकारा. கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். तब यहोवा ने सुन लिया और उसके सब कष्टों से छुड़ा लिया. அப்பதான் தாவீது சொல்லுகிறான், तब दाऊद कहता है கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார், उसका दूध वहां पर आया சூழபாளையம் இறங்கி என்னை விடுவித்தார். और चारों ओर से छावनी डालकर बचाया. அல்லேலூயா. हालेलुया. அபிமெலேக்கனை தொடாமல் கர்த்தருடைய தூதன் என்னை அப்படி சூழ்ந்து நின்றான். ये जो अभिले मुझे ना छोए इसलिए परमेश्वर के दूतों ने मुझे चारों ओर से घेर लिया. அவருடைய மந்திரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, போர் வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. யாரும் தாவீதை தொடாதபடி தூதன் சூழபாளையம் இறங்கி விடுவித்தார். उसके मंत्री वहां पर थे और उसके सब सिपाही वहां थे, लेकिन उसके मध्य में परमेश्वर के स्वर्गीय दूत उसको हालेलुया. चारों ओर बांधे हुए थे. இந்த வசனத்தை பார்த்தீர்களா? इस वचन को आपने देखा? நீங்களும் சில வேளை இப்படிப்பட்ட இடுக்கண்களில் சிக்கிக் கொள்ளலாம். आप भी इस तरह के कष्टों में फंस सकते हैं. ஐயோ சரியா மாட்டிக்கொண்டோமே, ओ मैं फंस गया हूँ, இவங்களுடைய கையில வந்து விழ போறோமே. ओ इसके हाथ में मैं गिर चुका हूँ. பயப்படாதிருங்கள். आप ना डरें. அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். उस स्थान से यदि आप यहोवा को கர்த்தர் पुकारें, தூதர்களுக்கு கட்டளையிடுவார். वहां से परमेश्वर அந்த दूतों को தூதர்கள் आज्ञा देगा. இறங்கி வந்து और जब वो दूत के नीचे आकर உங்களை சுற்றி நிற்பார்கள், சூழப்பாளையம் இறங்குவார்கள். आपके चारों ओर वो छावनी डालेंगे. எத்தனை பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா कितने இருக்கு? लोग इस बात की खुशी है? பிறகு ஏன் இறுக்கமான முகத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? क्यों खिंचे हुए मुंह से सुन रहे हैं? இந்த சந்தோஷம் வராதா உங்களுக்கு? क्या खुशी नहीं आ सकती? அப்ப இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். मैं देख रहा हूँ.
அல்லேலூயா. हालेलुया। நல்ல செய்தியை சொன்னாலும் ஒருன்னு இருக்கிறியே. वो मैं अच्छा संदेश दे रहा हूँ, आप खिंचाव में கொஞ்சம் भरे हैं। சந்தோஷமாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். खुशी के साथ प्रभु की प्रतिज्ञा को प्राप्त कर लें। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இடுக்கணில் அகப்படும் போது जब आप बहुत से कष्टों में फंस जाते हैं, தூதர்கள் அப்படியே சூழ பாளையம் இறங்குவார்கள். दूत चारों ओर से छावनी डालेंगे। பெரிய ராஜா, பெரிய போர் வீரர்கள் बड़े राजा, बड़े सिपाही, தொட முடியாது. वो आपको छू नहीं सकते, உன்னை தொட முடியாது. आपको छू नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। சுவிசேஷம் அறிவிக்க போற தேவ பிள்ளையே, ए सुसमाचार थे सुनाने वाले प्रभु की जय। அப்படியே சுற்றி வளைஞ்சிருவானுங்க. आपको वैसे ही चारों ओर घेर लेंगे। டிராக்டர் எல்லாம் குடுடாம்பானுங்க. तू ट्रैक्टर देख कर देख, யார் உன்னை இந்த கிராமத்துக்குள்ள வர சொன்னா? कौन तुझे इस गांव में प्रवेश करने के लिए कहा? எவன் உனக்கு பணம் தந்து அனுப்புனா? किसने तुझे पैसे देकर यहाँ पर भेजे? அப்படியே வந்து சுத்திடுறானுங்க. इस तरह से आपको घेर लेते हैं। பயப்படாதிருங்க. आप ना डरे, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. हृदय की गहराई से आप परमेश्वर को पुकारे அப்படியே தூதர்கள் இறங்கி விடுவார்கள். और स्वर्गीय दूत वहाँ पर உங்களை आपके आएंगे। சூழ பாளையம் இறங்கி आपके விடுவார்கள். चारों ओर वो छावनी डालेंगे, ஒருவனும் தொட முடியாது. एक भी आपको छू नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் பெரிய ஒரு பாதுகாவல். यही एक बड़ी सुरक्षा। எந்த இடுக்கணா இருந்தாலும் சரி. किसी प्रकार का कष्ट क्यों ना ஐயோ, हो, துன்மார்க்கனுடைய கையில வந்து விழுந்து விட்டோமே. आप सोचते हो कि एक दुष्ट के हाथों में फंस गया हो। சகோதரியே, பயப்படாதே. ए बहन, तू ना डर, அவன் தொட முடியாது. वो तुझे नहीं छू सकता। அவன் கைக்குள்ள நீ விழுந்தால் அவன் தொட முடியாது. कि तू उसके हाथ में फंस भी जाए, तुझे वो छू ஒரு नहीं सकता। நிமிஷம் கூப்பிடு. एक मिनट के लिए आप இந்த पुकार, ஏழை கூப்பிட்டான். और इस दिन जन ने पुकारा கர்த்தர் உடனே கேட்பார். और यहोवा तुरंत सुनेगा। அல்லேலூயா. हालेलुया। தூதர்கள் வந்து பாளையம் இறங்கி விடுவார்கள். दूत आपके छावनी डालेंगे। மிஷனரி ஊழியத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டிருக்கிறேன். मिशनरी सेवा में एक घटनाओं को मैंने सुना है। ரெண்டு சகோதரிகள் ஒரு கிராமத்தில் ஊழியத்து போனார்கள். दो बहनें एक गांव में सेवा के लिए गईं। அவர்கள் வாரந்தோறும் அங்கே போவார்கள். वह सप्ताह में एक बार वहां जाते थे। ஒரு நாள் அவர்கள் ஊழியம் முடித்து பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது லேட் ஆகி பஸ் போய்விட்டது. एक दिन वो सेवा करते हुए और जब बस स्टॉप को आई तो बस वहां से चली गई। ஆகவே திரும்ப அந்த பாதையெல்லாம் நடந்து கிராமத்தில் வந்து ராத்தங்க வந்தார்கள். तो फिर से उसी मार्ग पर से वो उस गांव में ठहरने लगी। இதை ஒரு துன்மார்க்கன் பார்த்து கொண்டிருந்தான். इसे एक दुष्ट व्यक्ति देख रहा था। இந்த சகோதரிகளுக்கு இந்த ராத்திரியிலே தீங்கு செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். उसने यह योजना बनाई कि इन बहनों को मैं किसी प्रकार से नष्ट कर दूं। அவர்கள் தங்குமிடத்தை அறிந்து அவன் தீங்கு செய்யும்படி இரவிலே புறப்பட்டு வந்தானாம். और जहां पर वो ठहरी थी उनको बुराई करने के लिए वो खोज कर वहां पर आया। அவன் கிட்ட வந்து பார்க்கும்போது जब वो उनके निकट आया, பட்டயம் ஏந்தின ஒரு 6 பேர் அப்படியே அந்த வீட்டை சுத்தி சுத்தி நடந்து கொண்டிருந்தார்கள். तलवार को लिए हुए लगभग 6 लोग उस घर के चारों ओर घेर रहे थे। இத பார்த்தோன்னா அவனுக்கு பயம் வந்து விட்டது. ये देखकर वो व्यक्ति डर गया। ஓ, இவர்கள் நாம நினைச்ச மாதிரி ஆட்கள் கிடையாது. ओ, जैसा मैं सोच रहा हूँ वैसे ये लोग नहीं है। பெரிய செட்டப்போட தான் இங்க தங்குகிறார்கள். बड़ी सुरक्षा के साथ ही यहाँ रुके हुए हैं। அவன் திரும்ப போய்விட்டான். वो फिर से लौट गया। அடுத்த நாள் காலையிலே दूसरे दिन सुबह இவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது जब वो वहां से फिर से निकली, வழியில இருந்துட்டு அவன் சொன்னானா, मार्ग में से उसने कहा, நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள், ओ तुम लोग बहुत बड़े लोग हैं। நம்ம சாதாரணமா உங்களை நினைக்கிறோம். मैं तुझे एक आम लोग समझता था। பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாரீங்க. अपने सुरक्षा कर्मी को लेकर आ रहे हो சொல்லாங்களா, என்னையா சொல்றீங்க? और हमें कह रहे हो। இல்ல, நேத்துக்கு ராத்திரி நீங்க தங்கி இருந்த வீட்டை சுற்றி 6 பாடி கார்ட்ஸ் நின்றார்களே. और जहाँ पर तुम कल ठहरी थी वहाँ पर 6 बॉडीगार्ड आपको थे। சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க 2 பேர் தான் வந்தோம். उन्होंने कहा कि नहीं, ऐसा कुछ नहीं है, हम 2 ही यहाँ पर थे। இப்படி பாடி கார்ட்ஸ் நின்னாங்க, வெண்ணுடை போட்டிருந்தாங்க, பட்டயம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னான். उसने कहा कि आपके बॉडीगार्ड थे, उन्होंने श्वेत वस्त्र पहने हुए थे, तलवार ली रखी थी। சரி, இவங்க கேட்டுட்டு வந்துட்டாங்க. उन्होंने कहा ठीक है, ऐसा सुनकर वो आए। அப்புறம் இவங்க ஜெபக்குழு தலைவியிடத்திலிருந்து ஒரு போன் வருது. जब इनके प्रेयर लीडर्स की ओर से इन्हें फोन आता है, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? सिस्टर आप कैसी हैं? எனக்கு நேத்துக்கு சாயங்காலத்திலிருந்து மனசுக்கு அமைதல் இல்லாமல் ஆகிவிட்டது. कल शाम से मेरे मन में कोई शांति नहीं थी। உங்களை பற்றியே நினைவு வருது, ஆவியில ஒரு அமைதலே இல்ல. मैं आपके बारे में सोच रहा था, मेरी आत्मा में शांति नहीं थी। ஆகவே நான் ஜெபக்குழு அங்கத்தினர்களுக்கு போன் பண்ணி இன்றைக்கு ராத்திரி இந்த மிஷனரிகளுக்காக ஜெபிப்போம் வாருங்கள் என்று கூப்பிட்டேன்.
इसलिए मैंने जो भी प्रेयर लीडर्स हैं सदस्य हैं उन सभी को बुलाकर मैंने कहा प्रार्थना करें। எல்லாருக்கும் வர முடியல, 6 பேர் வந்தார்கள். सब बहुत से लोग नहीं आए, केवल 6 लोग वहां पर आ நாங்கள் पाए। வட்டமாக உட்கார்ந்து ராமுழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். हमने चारों ओर बैठकर गोल बैठकर हमने आपके लिए प्रार्थना की। அப்ப இந்த சகோதரி சொன்னார்கள், तब इन बहनों ने कहा, நீங்க 6 பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? और क्या 6 व्यक्तियों ने मेरे लिए प्रार्थना की? கர்த்தர் 6 தூதர்களை அனுப்பி எங்களை நேற்று பாதுகாத்தார். प्रभु ने 6 स्वर्गदूतों को देकर कल मेरी सुरक्षा கர்த்தருடைய की। தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். प्रभु के डरवैयों को वहां छावनी डालकर सुरक्षा देगा। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கும் அந்த பாதுகாவல் உண்டு. आपको भी वह रक्षा मिलेगी। சங்கீதம் 34:7 வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். भजन 34वां उसका 7वां वचन पर आप विश्वास करना எந்த चाहिए। கொடிய இடுக்கணில் அகப்பட்டாலும் किसी प्रकार के कष्ट में क्यों ना फंस जाए, எந்த மனுஷனும் அங்க வந்து காப்பாற்ற முடியாது. कोई व्यक्ति आपको वहां पर आपकी रक्षा नहीं कर ஆனால் सकता। கர்த்தருடைய தூதர்கள் எந்த இடத்திலும் இறங்குவார்கள். लेकिन परमेश्वर के दूत कहीं पर भी उतर सकते हैं। அவர்கள் இறங்க முடியாத இடமே கிடையாது. और जहां पर उतरे ऐसा कोई स्थान नहीं है। மலை உச்சியிலும் இறங்குவார்கள், और पहाड़ की चोटी पर भी उतरेंगे, சமுத்திரத்தின் ஆழத்திலும் இறங்குவார்கள், समुद्र के गहराई पर भी उतरेंगे, ஆகாய மண்டலத்திலும் இறங்குவார்கள், और आकाश के मध्य पर भी उतरेंगे। உங்க வீட்டுக்குள்ளே இறங்குவார்கள், आपके घरों में भी उतर सकते हैं, காட்டிலே இறங்குவார்கள். आपके नगर में उतर सकते எந்த हैं, இடத்திலும் இறங்க முடியும். किसी भी जगह में उतर सकते हैं। போலீஸை கூப்பிட்டா வராது. आप पुलिस को बुलाएंगे वो नहीं आएंगे। 100 கடிச்சாலும் அவ்வளவு வேகமா வர மாட்டாங்க, 108 கடிச்சாலும் வர மாட்டாங்க. आप 100 को भी लगाए या 108 को भी लगाए नंबर तो भी नहीं आएंगे। ஆனால் கர்த்தருடைய தூதன் ஒரு வினாடியில் இறங்கி வருவான். लेकिन स्वर्ग के दोस्त एक पलक झपते ही आ जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு பெரிய பாதுகாவலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इतना बड़ी सुरक्षा प्रभु ने हमें दी है, இதை ஏன் நாம் சொந்தப்படுத்த கூடாது? इसे क्यों हमें अपना नहीं लेना चाहिए? சங்கீதம் 34:7 ஏன் நமக்கு சொந்தமாக்க கூடாது? भजन 34 उसका 7वां क्यों उसे हम अपना नहीं எவ்வளவு ले? பெரிய பாதுகாவல். कितनी बड़ी रक्षा। சொல்லிருக்கு மூல பாஷையில, ஒன் என்கேம்பிங் மெசஞ்சர் ஆஃப் யாவே will come and round about you. ஒன்னு யெகோவா தெய்வத்தினுடைய ஒரு தூதன் தான் கொடுத்திருக்கு. ஒரு தூதன் வருவான், அப்படியே வந்து உன்னை சரவுண்ட் பண்ணிக்கிடுவான். ஹல்லேலூயா. हालेलुया। एक ईश्वर का हाथ तुझे ऐसे चारों ओर घेर लेगा। என்ன ஆச்சரியம் பாருங்க. क्या ही चकित कर देने वाली बात। அசீரிய பாளையத்துல ஒரு தூதன் இறங்கி லட்சத்துக்கு மேல ஆட்கள் அழித்தான் அல்லவா? एक असुरी के क्षेत्र में परमेश्वर का एक दूत लेकर लाखों लोग कर वहां पर मार दिया। அதே மாதிரி ஒரு தூதன் இறங்கி உன்னை சரவுண்ட் பண்ண கூட முடியும். वैसे ही एक दूत आपकी रक्षा कर सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு இமைப்பொழுதில் இறங்கி வருவார்கள். पलक झपते ही होगा। யாக்கோபு சாட்சி சொன்னார். याकूब ने अपनी गवाही दी। ஆதியாகமம் 48:16 उत्पत्ति उसका 48वां और 16वां वचन। எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. और उसने कहा कि सारी दुष्टता से मुझे बचाने वाले यह स्वर्गदूत मेरे बच्चों की रक्षा करें। யோசேப்பையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கையில் இப்படி கூறினார். यूसुफ और उसके बच्चों को आशीर्वाद देते हुए उसने ऐसा कहा, எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் सभी प्रकार की बुराइयों से बचाकर मुझे यह दूत இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. इन लड़कों को आशीष दे। யாக்கோபின் சாட்சி, यह याकूब की गवाही। நான் எங்க அப்பா வீட்டுல வாழ்ந்த பொழுதும், जब मैं अपने पिता के घर में जी रहा था, அண்ணன்மாரை தேடி சென்ற வேளையிலும், जब मैं अपने भाइयों को खोज कर गया था, போத்திபார் வீட்டுக்கு போன வேளையிலும், जब मैं पोतीफर के घर गया था, சிறைச்சாலையில் இருந்த பொழுதும், और जब मैं जेल में था, பார்வோன் அரண்மனையில் இருந்த பொழுதும், और जब मैं फिरौन के महल में था। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் பாதுகாக்கிறவர். परमेश्वर सुरक्षा देने இது वाला है। யோசேப்பின் சாட்சி, यह यूसुफ की साक्षी है, யாக்கோபின் சாட்சி. और याकूब की गवाही அப்பா है। வீட்டில் இருந்த பொழுதும், जब वो अपने पिता के घर में था, மாமனார் வீட்டில் இருந்த பொழுதும், जब वो अपने माँ बाप के घर में था, இடையில் அண்ணன் சந்திக்க வந்த வேளையிலும், जब बीच में उसका बड़ा भाई எல்லா इसको मिला, தீங்குக்கும் என்னை விலக்கி மீட்டவர். सब प्रकार की बुराई से मुझे छुड़ाने எல்லா वाला, தீங்குக்கும் என்னை விலக்கி மீட்டவர். सारी बुराई से छुड़ाने वाला இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. इन लड़कों को आशीष देवे। விசுவாசிகளே, உங்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் और வச்சிருக்கிறார். परमेश्वर ने आपको ये धन्य बात ही रखी है। உங்க வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள்? आपने आपके जीवन से कितनी बातों को गुजर कर आ पा रहे எத்தனை हैं, தீமைகள் வழியாய் வந்திருக்கிறீர்கள்? कितनी
बुराइयों से आप होकर आ रहे हैं। சாத்தானுடைய எவ்வளவு சீற்றங்களை சந்தித்தீர்கள், शैतान के कितने कार्यों में आप फंसे होंगे வியாதியினுடைய மகா பயங்கரத்தை எத்தனை வேளை சந்தித்தீர்கள், और बीमारियों की बहुत ही भयंकरता को आपने सहन की हो। பணமே கையில் இல்லாத கொடுமையை சந்தித்தீர்கள், जब पैसे भी आपके हाथों में ना रहे उस प्रकार की दुष्टता भी, கடன் பாரத்தை சந்தித்தீர்கள், कर्जों का बोझ आपने देखा होगा மனிதர்களுடைய போராட்டங்களை और சந்தித்தீர்கள், मनुष्यों की ओर से आने वाले संघर्ष को भी आपने देखा। எத்தனையோ தீமைகளை சந்தித்தீர்கள், कितनी ही बुराइयों को आपने देखा होगा, ஆனால் தூதனானவர் இறங்கி தீமைகளுக்கு உங்களை விலக்கினார். लेकिन दूत आकर उन बुराइयों से आपको बचाया। இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி. यही है एक परमेश्वर के बच्चों की गवाही। ஆகவே இடுக்கண்களில் உங்களுக்கு பாதுகாவல் உண்டு. इसलिए सारे संकट कष्टों में भी आपको सुरक्षा है। தூதர்களை அனுப்பி பாளையம் இறங்க வைத்து பாதுகாவல் தருவார். वो दूतों को नीचे उतार कर वो छावनी के द्वारा आपको सुरक्षा देगा। மூன்றாவதாக तीसरी बात, வாசியுங்கள் தானியேல் 6:22. दानियल उसका 6 और 22वां। சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. हालेलुया। சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு सिंहों से कोई नुकसान ना आने से தம்முடைய தூதனை அனுப்பி अपने दूतों को भेजकर அவைகளின் வாயை கட்டி போட்டார். उनका मुंह बंद कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் அவருடைய வாயை கட்ட தூதர்களை அனுப்பினார். और सिंहों से कोई नुकसान ना पहुंचे इसलिए उनका मुंह बंद कर लिया। வழியில் பாதுகாவல் தருவதற்காக, उसके मार्ग में उन्हें रक्षा करने के लिए, இடுக்கண்களில் பாதுகாவல் தருவதற்காக, कष्टों में उनकी सुरक्षा के लिए, பலவித ஜந்துக்கள் நடுவில் பாதுகாவல் தருவதற்காக. और बहुत से जानवरों से सुरक्षा देने के लिए। இந்த உலகத்தில் நாம் மிருகங்களோடும் பறவைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस संसार में बहुत से जानवरों के साथ और पक्षियों के साथ हम जीवन जीते हैं। ஊரும் பிராணிகளோடும் நீர் வாழும் ஜந்துக்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். रेंगने वाले जंतु और जल में रहने वाले जंतुओं के साथ भी हम जीते हैं। அவைகளுக்கு சரியான புத்தி கிடையாது. उनको सही से बुद्धि नहीं होती। அவைகள் எப்பொழுது யாருக்கு தொந்தரவு கொடுக்கும் என்று தெரியாது. वो कब किसको नुकसान पहुंचाएंगे नहीं मालूम। மனுஷர்களே வர வர அப்படித்தானே இருக்கிறார்கள். मनुष्य भी ऐसे ही होते जा रहे हैं। மிருகங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. तो ये जानवरों को कुछ नहीं मालूम। இந்த நாய் அங்க சும்மா எப்பவும் படுத்திருக்கும்னு நினைச்சிட்டு போனா ஒரு நாள் குதிச்சு வந்து கடிக்க வந்துருது. और ये कुत्ता ऐसे सो रहा है, ऐसे यदि सोच कर जाए तो एक बार उछल कर वो आपको काटने लगे। அவைகளை நாம ஒரு கணிக்க முடியாது. हम उसको सोचते भी नहीं। எத்தனையோ மிருகங்கள் தீமை செய்கின்றன. कितने ही जानवरों से हमें बुराइयां होती है। வீட்டில் வளர்க்கிற மிருகங்களை பாருங்க. जो जानवरों को हम घर में पालते हैं, நம்ம ஏரியாக்குள்ள அதிகமா நாய்களை வளர்ப்போம். हमारे क्षेत्र में अधिक रूप से कुत्तों को पाला जाता है। அந்த நாயை ஜலஜமே கடித்து விடுகிறது. वो कुत्ते भी कुछ एक समय में काटती हैं, இந்த மக்கள் நாயை சரியா குளிப்பாட்டவும் மாட்டார்கள். क्योंकि इस कुत्ते को वो अच्छी तरह से नहलाते भी नहीं। அதை அங்க தெருவுல விடுவார்கள். गलियों में उसे छोड़ देते हैं அது கூடுவாரோடு கூடி கெட்டு போய் கிடக்கும். और वो जब वो मिलेगा तो और लोगों को भी नुकसान। அது உள்ள வியாதிகளை எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரும். उसकी जो शरीर में बीमारी है वो घर में लेकर आए। அதுக்கு சூடு தலைக்கு ஏறும்போது திடீர்னு ஓனரையே கடிக்கும். और जब यदि उसको ज्यादा क्रोध आ जाएगा तो जो उसका मालिक है उस पर क्रोध प्रकट சிலர் करेगा। ஆள் உயர நாய்கள் எல்லாம் வளர்க்கிறார்கள். और बड़े बड़े कुत्तों को भी पालते हैं। அப்படி ஒரு நாய் ஒரு நாள் ஒரு ஆளை தலையை துண்டாக்கி போட்டுருச்சு. इस तरह से एक कुत्ते ने क्या करा, एक व्यक्ति का सर काट डाला। செய்தி வந்தது. ऐसी खबर आई। எப்படி நடக்கிறது பாருங்கள். देखिए कैसा होता है, நம்ம வளர்த்ததுதான். हमने उसे पाला, அது ஒரு நாள் அதோடைய புத்தியை காட்டி விடுகிறது. एक दिन वो अपनी समझ को बताती எவ்வளவு है। ஆபத்துகள் இருக்கிறது பாருங்கள். कितनी खतरा वहां पर देखिए। பூனையை வளர்ப்பார்கள். बिल्ली को पालते हैं। பூனை அதுக்கு முடியே பெரிய ஆபத்து. बिल्ली की जो बाल है यही बहुत खतरा। கண்ட இடமெல்லாம் முடிய உதிர்க்கும். जहाँ आप नहीं चाहते वहां पर भी उसके बाल அது पाए जाएंगे பறந்து சோத்துல வந்து விழும். और जब वो उड़कर आपके खाने में आ जाएगा அந்த சோத்தையும் சாப்பிடும். वही खाना आप खाएंगे, சாம்பார்லயும் விழும். आपके सांभर में भी गिरेगा। முடி அது ரொம்ப இடைஞ்சல், அது ரொம்ப வியாதிகளை கொண்டு வருகிறது. उसके बाल जो बहुत ही बीमारी को लेकर आएंगे। ஆனா பூனையை வளர்ப்போம். लेकिन तो भी बिल्ली पालेंगे। சில ஜெப வீட்டிலே பூனையை வளர்ப்பாங்க. कुछ एक लोग हैं प्रार्थना घरों में भी நல்லா बिल्ली पालते சத்தம் हैं। போடுவேன். मैं उन्हें डांटता हूँ। அங்க ஆறா நடத்திட்டு இருக்கும்போது அது அங்க ஓடி போயிட்டு இருக்கும். आराधना चलते समय वो बीच में से जाती है। இப்ப கான்கிரீட் கட்டடங்கள் ஆனனால பரவாயில்ல. इस कंक्रीट भवन होने के कारण अभी ऐसा नहीं।
இதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டுல வளர்க்கக்கூடியதுதான். ये जो पालने वाले जानवर हैं वो घर में पालने वाले, ஆனால் பல வேளை தீமை செய்கிறது. लेकिन ये बहुत से समय में यह बुराइयां करती है. விசிட்டிங் போற ஊழியர்களுக்கு ஆண்டவர் தூதர்களை கூட அனுப்ப வேண்டும். जो विजिटिंग करते हैं सेवकों को भी प्रभु सुरक्षा देना சில चाहिए. இடத்துல வெளியே இருந்து கேட்ல இருந்து தட்டுனா ஏன்னு கேட்காது, சத்தம் கேட்காது. क्योंकि बाहर से यदि गेट में से ठकठकाए तो उन्हें नहीं सुनाई देगा. நம்ம விசுவாசி வீடுதானேன்னு கதவை திறந்து உள்ள போனா அல்சேஷன் வந்து சாடிடும். हमारा विश्वासी है, यदि ऐसा सोचकर अंदर जाए तो वो कूद कर हमारे पर आएगा. அத பகல் நேரமாவது கட்டி போடக்கூடாதா? और दोपहर के समय में क्या उसे नहीं बांधना चाहिए? என்ன போல பயந்து விசிட்டிங் பண்ணாமலே போயிடுவான். यदि मेरे जैसा कोई हो तो डर के मारे विजिटिंग ही नहीं करेगा. ஆகவே தேவனுடைய பாதுகாவல் நமக்கு தேவையா இருக்கிறது. इसलिए परमेश्वर की सुरक्षा हमें जरूरत है. எத்தனையோ இடங்களில் இப்படி நடந்து விடுகிறது. कितने ही जगह ऐसा होता है. இனி வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்களை பாத்தீங்கன்னா, और जो बाहरी जंगली जानवर हैं, எத்தனையோ பேர் காடுகள்ல வேலை பார்க்கிறார்கள். कितने लोग जंगलों में काम करते हैं. ரப்பர் தோட்டங்கள்ல வேலைக்கு அதிகாலை இருட்டோடு போகிறார்கள். जो रबर के बगीचे हैं उसने प्रातःकालीन अंधेरे में ही जाते हैं. அங்கெல்லாம் மிருகங்கள் இருக்கிறது. वहाँ पर भी वह जंगली जानवर हैं. கரடிகள், भालू, புலிகள், शेर சிங்கங்கள், और चीते, ஓ இவைகளெல்லாம் அங்கங்கே இருக்கிறது இந்த இடங்களிலே. वो सभी वहाँ पर पाए जाते हैं. இந்த டி எஸ்டேட்ல எல்லாம் ரொம்ப தொல்லைகள் இருக்கின்றன. जो टी स्टेट है वहाँ पर बहुत ही इस बात की खतरा है. சென்னாய்கள் கூட்டம் கூட்டமாய் வந்துவிடும். कुछ बहुत ही जो कुत्ते होते हैं खतरनाक वहाँ पर आ அந்த जाते हैं. டீ செடிகளுக்குள்ள அது ஓடும்போது தெரியாது. जब उस टी के जो वृक्ष हैं उनके बीच में जाए तो नहीं இப்படியாக दिखते. எவ்வளவோ பாதுகாப்பற்ற இடங்களில் அநேகர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். कितने ही ऐसे सुरक्षा रहित स्थानों पर काम कर रहे हैं. யானைகள், और हाथी, ஓ யானைகள் தாக்கி எத்தனை பேர் மரிக்கிறார்கள். कितने ही हाथियों से भी मारे गए हैं. காட்டு மாடுகள் பயங்கரமானவைகள். और जंगली जो गाय भैंसे हैं वो भी बहुत बड़ी होती है. நான் ஒரு நாள் ஊட்டியில இருந்து பஸ்ல வந்து கொண்டிருக்கிறேன். एक दिन मैं ऊटी से बस में यात्रा कर रहा நடு था. ரோட்ல ஒரு காட்டு மாடு நிக்குது. बीच मार्ग में एक जंगली गाय वहाँ पर खड़ी थी. குட்டி யானைக்கு சமமா நிக்குது. அது एक छोटे हाथी के समान वो थी. கீழ இருந்து மேல வர்ற வாகனம் எல்லாம் வரிசையா நிறுத்தி விட்டார்கள். जो नीचे से वाहन आ रहे थे उन्हें रोक दिया गया. மேல இருந்து வர்றதெல்லாம் நிறுத்தி விட்டார்கள். जो ऊपर से वाहन आ रहे थे उन्हें भी रोक दिया गया. ஒரு மாடுதான். एक गाय है. ஒருவரும் பயந்து கிட்ட போகல. कोई भी डर कर उसके पास नहीं गया. ஏன்னா அப்படியே அது எடுத்து அந்த பக்கம் தள்ளிடும் வண்டியை. क्योंकि वो वैसे ही उसको अलग हटा देगी गाड़ी को. கொஞ்ச நேரம் கழிச்சு அது பாட்டுக்கு கீழே இறங்கி போச்சு. அப்புறம் தான் வண்டிகள் போச்சு. कुछ एक देर के समय वो उस मार्ग से हटी तो ही वाहन जाने लगे. எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட தீமைகள் இருக்கின்றன. जहाँ कहीं भी देखिए इस प्रकार की बुराइयां हैं. நம்முடைய பிலிபித் பள்ளிக்கூடத்திலே हमारे फिलिपीन के उस विद्यालय में ஒரு சிங்கம் நடமாடி கொண்டிருக்கிறது. एक सिंह उसके चारों ओर घूम रहा है. சமீபத்திலும் பக்கத்துல கிராமத்தில் உள்ள வீடுகள்ல வந்து மாடை அடித்து தின்று இருக்கிறது. एक बहुत ही निकट की बात है कि वो गांव में आकर एक गाय को उसने खा लिया. இதனாலே பிள்ளைகளை வெளியே விளையாட விட பயப்படுகிறார்கள். इसके कारण बच्चों को बाहर खेलने से वो लोग डरते हैं. பாத்ரூம் விடணும்னாலும் அதுக்கு ஆட்களோடு கூடத்தான் அனுப்புகிறார்கள். यदि उन्हें बाथरूम जाना भी है तो उनके लोगों के साथ जाना पड़ता है. இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்து காணப்படுகின்றன. इस तरह से बहुत ही खतरों से हम देखते हैं. தண்ணீரிலே ஆபத்துகள், पानी के द्वारा हमें खतरा होता है. முதலைகள், और वहाँ से मगरमच्छ, சுறா மீன்கள், திமிங்கலங்கள் தாக்குகின்றன. और वहाँ पर जो समुद्री मगरमच्छ है वहाँ पर हमें खतरनाक होता எங்கு है. போனாலும் மனிதனுக்கு ஆபத்துகள் இருக்கின்றன. जहाँ कहीं भी जाए हमें खतरों का सामना करना ஆனால் पड़ता தேவ है. பிள்ளைகளே, लेकिन हे प्रभु के जन, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर अपने दूतों को भेजकर சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். और सिंहों के मुंह को बंधा. இந்த விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு போங்க. इस विश्वास के साथ प्रार्थना இந்த करके மாதிரி जाओ. இடங்கள்ல பணி செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் इस तरह से जहाँ कहीं भी आप काम करते हैं, தானியேல் 6:22 சொந்தமாக்குங்கள். दानियल उसका 22वां वचन अपना कर ले. காலையில வேலைக்கு போகும்பொழுது அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. अब जब प्रातःकालीन काम के लिए जाते हैं इसका अंगीकार करते हुए கர்த்தர் சர்ப்பங்களின் வாய்களை அடைப்பார். परमेश्वर सांपों के मुंह को बंद करेगा. விஷ பாம்புகளின் வாய்களை और அடைப்பார். जहरीले सांपों के मुंह को भी बंद करेगा. இப்படிப்பட்ட மிருகங்களுடைய வாய்களை அடைப்பார். इस तरह से जंगली जानवरों के मुंह को बंद करेगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆமென், அல்லேலூயா. हालेलुया.
கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை परमेश्वर ने लिखे हुए वचन சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. और ये सिंहों के द्वारा तुम्हें नुकसान नहीं होगा। அருகில் வந்தாலும் அவைகளுடைய வாய்களை கர்த்தர் அடைத்து போடுவார். यदि वो निकट आ भी जाए तो उनका मुंह परमेश्वर बंद कर देगा। நாம் இவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். हमें इनके लिए प्रार्थना करनी है। ஜெபித்தால் ஏற்ற நேரத்தில் தூதன் இறங்குவான், வாய்களை அடைத்து விடுவான். यदि आप प्रार्थना करेंगे तो सही समय पर प्रभु दूत वहां पर उतरेंगे। हालेलुया। हालेलुया। சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். விசுவாசத்தோடு பாடுவோமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் எல்லா விஷ ஜந்துக்கள், எல்லா பொல்லாத மிருகங்கள் எல்லாவற்றை விலக்கி கர்த்தர் பாதுகாப்பா. தூதனை அனுப்பி இந்த வாய்களை அடைப்பார். சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. நான்காவதாக चौथी बात தானியேல் 3:28. दानियल तीसरा और उसका 28वां वचन। நேபுகாத்நேச்சார் ராஜா இப்படியாக சொன்னார். नबूकदनेस्सर राजा ने इस तरह से कहा, அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். और उसने अपने दूतों को भेजकर अपने दासों को बचाया। அக்கினிச்சூளையிலே போடப்பட்ட 3 எபிரேய வாலிபர்கள், उस आग के भट्टों में गिराए गए 3 इब्री जवान, அவர்களோடு இயேசு அக்கினியில் கடந்து வந்து உலாவினார். उनके बीच में यीशु उनके साथ घूमने लगा। தேவகுமாரன் அவர்களோடு வந்து அவர்களை சூழ்ந்து அக்கினியின் வாசனை கூட அவர்களை தொடாதபடி பாதுகாத்தார். और परमेश्वर का पुत्र वहां पर उतरकर उनकी सुरक्षा देकर उस आग की बदबू भी उन पर ना पाई गई। நேபுகாத்நேச்சாருக்கு தேவகுமாரனை பற்றி தெரியாது. ये जो नबूकदनेस्सर था उसको परमेश्वर के पुत्र के बारे में नहीं मालूम था। அவன் சொல்லுகிறான், இந்த தாசர்களுடைய தேவன் ஒரு தூதனை அனுப்பி இவர்களை விடுவித்தார். उसने कहा कि इनका परमेश्वर ने दूतों को भेजकर इन्हें छुड़ाया। அல்லேலூயா. हालेलुया। அக்கினிச்சூளையிலே அகப்பட்டவர்களுக்கு தூதன் வந்து காப்பாற்றினார். जो आग के भट्टों में गिराए गए थे उनको दूतों ने आकर सुरक्षा दी। தூதன் அல்ல, தூதனானவர் இயேசு கிறிஸ்து வந்து காப்பாற்றினார். दूत नहीं बल्कि प्रभु यीशु मसीह यहाँ पर आकर उन्हें बचाया। இது உபத்திரவத்தில் பாதுகாவலை காட்டுகிறது. यह खतरों का में के बीच सुरक्षा को बताते हैं। இந்த வாலிபர்களுக்கு ஏன் இந்த அக்கினிச்சூளை கிடைத்தது? इन जवानों को क्यों इन आग के भट्टों में डाल दिया गया? இவர்கள் தேவனை மட்டுமே ஆராதிப்போம் என்று நின்றார்கள். क्योंकि ये लोग केवल हम परमेश्वर की ही आराधना करेंगे इसकी बात से वो ने அந்நிய தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று நின்றார்கள். और दूसरे देवताओं की हम उपासना नहीं करेंगे ऐसा कहा। அவருடைய விசுவாசத்துக்கு பரீட்சை, उनके विश्वास की परीक्षा, அது அக்கினி பரீட்சை. वह अग्निमय परीक्षा। ஆகவே அந்த விசுவாசத்தில் நிலை நின்றதால் அவர்களுக்கு இந்த அக்கினிச்சூளை வந்தது. इसलिए वो जो विश्वास में खड़े होने के कारण उन्हें ये आग की भट्टी मिली। ஆனால் கர்த்தர் தமது குமாரனையே அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். लेकिन
परमेश्वर ने अपने पुत्र को वहां पर भेजकर उन्हें सुरक्षा दी। சகோதரனே சகோதரியே, நாமும் பல உபத்திரவத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். हे भाई और बहन, बहुत सी घटनाओं का खतरनाक का संदेश हम सुन रहे हैं। சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் நம்முடைய தேசத்திலே பெருகி வருகிறார்கள். समाचार के विरोधी हमारे देश में बढ़ रहे हैं। எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. जहाँ कहीं भी देखें खतरा बढ़ते जा रहा है। தேவ ஊழியக்காரர்களை கொலை செய்கிறார்கள். परमेश्वर के दासों को वो मार देते हैं। கிராமங்களுக்குள் போக சுவிசேஷகர்களுக்கு அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. गांवों में जाकर सुसमाचार प्रचार करने की अनुमति उन्होंने नहीं दी। ஆராதனை நடக்கிற இடங்களிலே உள்ளே ஏறி போய் அடித்து உடைக்கிறார்கள். जहाँ आराधना चलाई जाती है अंदर जाकर उन्हें मारते हैं। எங்கே சர்ச் கட்டினாலும் கட்டக்கூடாது என்று மனு கொடுக்கிறார்கள். और जहाँ चर्च बनाना नहीं देते हैं, ऐसे प्रकार का करते हैं। மகா பயங்கரமான உபத்திரவங்களை செய்து கொண்டே इस இருக்கிறார்கள். प्रकार से बहुत ही विरोध को वो जाहिर करते हैं। ஆனால் தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். लेकिन परमेश्वर के जन, आप ना डरें। 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள் போனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். 7 गुना भड़के हुए उस भट्टे के बीच में भी क्यों ना हो, परमेश्वर वहां पर आपको रक्षा करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஊழியத்து போற தேவ பிள்ளைகள் வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்துவிட்டு கடந்து செல்லுங்கள். जो सेवा के लिए जाते हैं प्रभु के लोग, आप इन वचनों को बोलकर वहां से निकलें। தூதன் உங்களை சூழ பாளையம் இறங்கி இடுக்கண்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். दूत आपको वहां पर छावनी डालकर उन सभी कट्टों से छुटकारेगा। கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி அக்கினி சூளையிலும் உங்களை விடுவிப்பார். परमेश्वर का दूत वहां पर उतरकर आपकी सुरक्षा देगा। பயப்பட வேண்டாம். आप ना डरें। முன்வைத்த காலம் பின்வைக்க வேண்டாம். आपने जो कदम उठाकर रखा है, ஊழியங்களை उसे पीछे न குறைத்துக் கொள்ள करें। வேண்டாம். आप सेवा को कम न कर दें। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। உடைய தூதனை ஏற்ற வேளையில் वो அனுப்புவார். अपने दूतों को सही समय पर भेजेगा। சிங்கங்களின் வாய்களை அடைப்பார். उसियों के मुंह को बंद करेगा। அக்கினியின் உக்கிரத்தை அவிப்பார். आज जो आग के भयंकर को உங்களை कम ஒன்றும் करेगा। சேதப்படுத்துவதில்லை. कोई भी आपको नुकसान नहीं बचाएगी। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் தூதர்களை கொண்டு பாதுகாவல் தருவார். परमेश्वर दूतों को देकर बचाएगा। ஆனால் ஜெபத்தோடு போங்க. लेकिन प्रार्थना के साथ जाइए। தேவ நடத்துதலோடு போங்க. परमेश्वर के मार्गदर्शन से होकर जाइए। தேவ பயத்தோடு போங்க. परमेश्वर के भय से जाइए। ஹalleluya. हालेलुया। அந்த களத்திலே நிற்கும் பொழுது எப்பொழுதும் தேவன் உங்களோடு இருக்கிறதை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. उस सेवा क्षेत्र में जब भी आप खड़े होते हैं, परमेश्वर आपके साथ है। आप बार-बार इसको அடிக்கடி दोहराएं। ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். बार-बार आप स्तुति करते रहे। இயேசுவோட பேசிக்கொண்டே இருங்கள். यीशु से बातें करते रहे। ஒரு வீட்டுல போகும் பொழுது இயேசுவோடு போங்க. आप एक घर में जब प्रवेश करते हैं, यीशु के साथ जाएं। ஒரு தெருவுக்குள்ள போகும் பொழுது இயேசுவோட போங்க. एक गली में जब आप जाते हैं तो यीशु के साथ இயேசு जाएं। நம்மோடு வருகிறார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். यीशु हमारे साथ हैं, ऐसा विश्वास होना चाहिए। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் इसलिए तुम जाकर சகல ஜாதிகளையும் சீஷராக்கி सारे जाति के लोगों को शिष्य பிதா बनाओ। குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து पिता कुमारन पिता पुत्र और पवित्र आत्मा के द्वारा उन्हें बपतिस्मा देकर நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். जो मैंने तुम्हें सिखाया उनको बताकर उन्हें आज्ञा मानना सिखाइए। இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் देख जगत के अंत तक சகல நாட்களிலும் सब दिनों में நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ रहूंगा। கர்த்தருடைய பணிக்காக செல்லுகிற தேவ பிள்ளையே, परमेश्वर की सेवा के लिए जाने वाले प्रभु के மிஷனரிகளே, मिशनरी, கன்வென்ஷன் பிரசங்கிமார்களே, कन्वेंशन के बड़े संदेश சுவிசேஷ ஊழியக்காரர்களே, सुसमाचार सेना करने वाले, நற்செய்தி அறிவிக்கும் பணியாளர்களே, सुसमाचार को पहुंचाने वाले सेवक, பலவிதமான தேவனுடைய ஊழியத்தை ஆத்துமாதாய பணியை செய்கின்றவர்களே, बहुत सी सेवा करने वाले, आत्मा को जीतने वाले, உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம். आपके लिए एक बड़ी प्रतिज्ञा। இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் ओ देख जगत के अंत तक சகல நாட்களிலும் सभी दिनों में நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். मैं तुम्हारे साथ हूँ, ऐसा यीशु ने कहा। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். इन बातों को बार-बार कहें। கர்த்தர் உங்களோடு இருப்பார். परमेश्वर आपके साथ है। எந்த உபத்திரவத்துக்கும் பாதுகாப்பார். किसी भी प्रकार के उपद्रव कष्टों से आपको உபத்திரவத்துக்குள் बचाएगा। போனாலும் பயப்படாதீங்க. आप उसके बीच में हो तो भी आप डरे ना। பிடிச்சு மரத்துல கட்டி வச்சாலும் பயப்படாதீங்க. यदि आपको पकड़कर एक झाड़ में बांध दिया जाए तो भी डरे ना। உங்களை காவல் நிலையத்துல கொண்டு உட்கார வச்சாலும் பயப்படாதீங்க. यदि आपको पुलिस स्टेशन में रख दिया जाए तो भी आप ना डरें। ரிமாண்ட் பண்ணி ஜெயில போட்டாலும் பயப்படாதீங்க. और यदि रिमाइंड करके आपको जेल में डाल दिया, आप ना डरें। அடித்தாலும் பயப்படாதீங்க. यदि आपको मारे भी तो ना डरें। அங்கே இருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. वहां से आप यहोवा को पुकारें। கர்த்தர் இறங்கி வருவார். वहां पर परमेश्वर उतरेंगे।
भेजेंगे, தூதர்களை वो அனுப்புவார். अपने दूतों को भेजेंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். परमेश्वर आपके लिए कार्य करेगा। ஹalleluya. हालेलुया। காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்துருக்கள் ஆகையில், அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. அக்னி கடலிலும் சிங்க குகையிலும் தானியேலின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகர் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். அல்லேலூயா. வழியில் பாதுகாவல் கர்த்தர் தருகிறார். मार्ग में रक्षा प्रभु देता है। அல்லேலூயா. हालेलुया। இடுக்கண்களில் எல்லாம் பாதுகாவல் தருகிறார். ऐसे प्रकार के कष्टों में भी आपको बचाता है। எல்லா ஜந்துக்களின் நடுவிலே பாதுகாவல் தருகிறார். और सभी जानवरों के बीच में भी वो आपको सुरक्षा देता है। உபத்திரவத்தில் பாதுகாவல் தருகிறார். और बहुत से कष्टों में भी वो आपको सुरक्षा देता है। நம்முடைய தூதர்களை கொண்டு இந்த பாதுகாவலை अपने தருகிறார். दूतों को वहाँ भेजकर साक्षा देता है। கடைசியாக ஒன்றை பார்ப்போம். अंत में एक बात को देखेंगे। 1 பேதுரு 1:5. पहला पत्रस पहला अध्याय 5वां वचन। 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. உங்கள் முழு வாழ்க்கைக்கும் பாதுகாவல். आपकी पूरी जिंदगी के लिए सुरक्षा। உங்கள் வழிகளில் மட்டுமல்ல, உங்கள் முழு வாழ்க்கைக்கு தேவன் பாதுகாவல் வைத்திருக்கிறார். आपके मार्ग के लिए नहीं बल्कि आपकी पूरी जिंदगी के लिए प्रभु रक्षा करता நம்முடைய है। ஆத்துமாவுக்கு பாதுகாவல் வைத்திருக்கிறார். वह आपकी आत्मा की रक्षा करता है। ரட்சிப்புக்கு ஏதுவாக उद्धार के लिए விசுவாசத்தை கொண்டு विश्वास के द्वारा தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, परमेश्वर की सामर्थ से जिनकी रक्षा हुई। இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பின்னே வந்த பொழுது इस संसार में उद्धार पाकर प्रभु यीशु मसीह के पीछे चलने से நமக்காக ஒரு பெரிய சுதந்திரம் பரலோகத்திலே ஆயத்தமாக்கப்பட்டது. हमारे लिए एक बड़ी विरासत उस स्वर्ग में रखी है। அந்த சுதந்திரம் வாடாத சுதந்திரமாய் பரலோகத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. वो जो विरासत है ना मुरझाने वाली बल्कि स्वर्ग में रखी है। அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் उस विरासत को पाने के लिए आपको और मुझे நாம் இழந்து போகாமல் அதை வெற்றியாய் போய் பெற்றுக்கொள்வதற்காக வாழ்க்கை முழுவதுக்கும் பாதுகாவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम उसे खो ना दे बल्कि उसको जय के साथ पाने के लिए जीवन भर की सुरक्षा प्रदान की है। ஆங்கிலத்திலே इंग्लिश में the ones in ability of God being garrison through belief into saving என்று மூல பாஷையில் உள்ள அர்த்தத்திலே கொடுத்திருக்கிறது. the garrison என்று சொல்லும் பொழுது the garrison बोलते समय the bodyguards அப்படியே சுத்தி நின்னு அதான் garrison பண்றதுன்னு சொல்லுவாங்க. जो बॉडीगार्ड है सुरक्षा कर्मी है आपके चारों ओर घूम के ஒரு விஐபி வரும் பொழுது जब एक वीआईपी आता है அவரை சுற்றிலும் அப்படியே AK-47 ஏந்தின அந்த வீரர்கள் நிக்கிறதை பார்க்க முடியும். वहाँ पर जो सुरक्षा कर्मी हैं भी जवान लोग वहाँ पर हम देखते हैं। அவர் மேடையில பேசி நிப்பாரு, वह मंच पर बोलते बातें करते हैं। ஒருத்தன் இங்க நிப்பான், उनके बाजू में एक होता है ஒருத்தன் அங்க நிப்பான், और दूर पर एक होगा ஒருத்தன் அந்த பக்கம் நிப்பான். और दो दूसरी दिशा पर होगा। திடீர்னு இவங்களை பார்த்தா
अचानक से जब इसे देखें, அவர் பேசுறது அவங்க கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ये जो बात कर रहा है वो लोग नहीं सुनते। அவரை பாதுகாக்கிறதுல கண்ணும் கருத்துமா நிப்பார்கள். उनको जो रक्षा उनको पहुंचानी है उसके लिए वो बहुत ही सावधान रहते हैं। யாதிருந்து எவனா இதா பண்ணிடுவானா, किसी तरह से कोई इन्हें नुकसान न அந்த पहुंचाए, கண்ணோட்டத்திலே அவங்க நின்று கொண்டிருப்பார்கள். इसी दृष्टि में वो बने रहते हैं। இவர் மேடையில இருந்து கீழே இறங்கும் பொழுது जब ये मंच से नीचे आते हैं, மக்கள் எல்லாம் பக்கத்துல வரணும் அப்படின்னு ஓடி வருவார்கள். जब लोग उनके पास आते हैं, இவர்கள் சுற்றி கொள்ளுவார்கள். ये लोग उनको चार घूमते हैं, பக்கத்துல நெருங்க விட மாட்டார்கள். उसके निकट नहीं आने இதான் देते। கேரிசன் பண்றது. यही है गैरिसन करना। இதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவை கர்த்தர் கேரிசன் பண்ணி பாதுகாக்கிறார். इसी तरह से उद्धार पाए हुए हर एक व्यक्ति को प्रभु गैरिसन करके सुरक्षा देता है। हालेलुया। தேவ பலத்தினாலே என்று தமிழ்ல போட்டிருக்கிறது. परमेश्वर के बल के द्वारा इसे तमिल में அது लिखा। என்ன தேவ பலம் என்றால் यह क्या परमेश्वर की सामर्थ्य है? அவருடைய தூதர் படையினுடைய பலம். उसके दूतों की छावनी की அவளை सामर्थ्य, சூழபாளையம் இறங்க செய்கிறார். उसे घूमते हुए चारों ओर छावनी करता है। அப்போ இந்த ஆத்துமாவுக்கு அவ்வளவு தூதர்களின் பாதுகாவல் இருக்கின்றது. तो इस आत्मा को इतने दूतों लोगों की रक्षा இந்த प्रदान होती है। ஆத்துமாவை சேதப்படுத்தும்படி சாத்தானுடைய ஆவிகள் சுத்தி சுத்தி வருகிறது. इस आत्मा को नुकसान करने के लिए शैतानी आत्माएं चारों ओर घूमती रहती है। ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமது ஆத்மாவை சுற்றி நிறுத்தி இருக்கிறார். इसलिए परमेश्वर ने अपने दूतों को हमारी आत्मा के लिए चारों ओर भेजा சத்துரு தொட है। முடியாது. शैतान छू नहीं सकता, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்த முடியாது. हमारे आत्मिक जीवन को वो नष्ट नहीं कर सकता। இந்த விசுவாசம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வரணும். यह विश्वास आज सभी प्रभु के जनों में நீங்கள் आना தெரிந்து चाहिए, கொள்ளப்பட்டவர்கள். क्योंकि आप चुने लोग हैं। சும்மா நீங்க ரட்சிப்பை பெறவில்லை. आपने साधारण रूप से उद्धार नहीं ரட்சிப்பு पाया। விலையேற பெற்றது. ये जो उद्धार है वो बहुमूल्य இயேசு है। ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. यीशु ने लहू बहाकर उसे खरीदा है। அவர் சும்மா தூக்கி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். वो ऐसे ही आप दूसरों को हाथ नहीं लगाने देगा। அவரே சொல்லியிருக்கிறார், முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்னால போடாதன்னு சொல்லியிருக்கிறார். उसने कहा कि मोतियों को लेकर सूअर के आगे ना भेज। அப்ப ரத்தம் சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பை தூக்கி சும்மா கொடுப்பாரா? तो जो लहू बहाकर जिन्हें खरीदा है, क्या उसे ऐसे ही छोड़ देगा? உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்னா நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். यदि आपको मुझे उसने दिया है तो मतलब है कि उसने हमें चुन लिया है। அல்லேலூயா. हालेलुया। தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சும்மா சத்தான் கையில விட்டு கொடுக்க மாட்டார். जिसको उसने चुन लिया है उसको शैतान के हाथों में नहीं छोड़ेगा। நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். आप नहीं गिरेंगे, பயப்படாதீங்க. आप ना डरें। பலருக்கு ரொம்ப பயம். बहुतों को ऐसा डर होता है, இது அற்றம் போய் சேர்மா, क्या उस किनारे पे जा सकेंगे? அப்படி சொன்னா போய் சேராது. यदि आप ऐसा कहेंगे तो आप नहीं जा सकते। அக்கறை சேர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். उस किनारे में पहुंचने के लिए परमेश्वर ने चुना நீங்க है। ஏன் தவறான அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? क्यों आप गलत अंगीकार कर रहे உங்கள் हैं? ஆத்மாவை சுற்றி தூதர்களை நிறுத்தி பாதுகாக்கிறார். आपकी आत्मा को घेरे हुए दूतों को वहां पर दिया है। சத்துரு கொள்ளை கொண்டு போக முடியாது. शत्रु आपका नुकसान नहीं करेंगे। ஆம், ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாதரோம். वो दुष्ट पक्षियों के हाथों में हमें नहीं छोड़ेगा। ஆத்மாவுக்கு பாதுகாவல். हमारी आत्मा को भी सुरक्षा देगा। 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். पहला थिस्सलुनीकियों उसका 5वां अध्याय 21वें वचन में देखते हैं। அந்த 23 24 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ யார் உங்களை பரிசுத்தமாக்குறது? तो आपको पवित्र कौन रखता है? சொல்லுங்க. வசனம் கவனிக்க மாட்டீங்களா? சமாதானத்தின் தேவன், शांति का परमेश्वर। நம்மளை பரிசுத்தமாக்குறோம். क्या हम अपने आप से पवित्र होते हैं? அவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். वह हमें पवित्र करता है। ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. आत्मा और प्राण और देह पूरी तरह से निर्दोष सुरक्षित रहे। அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. दूसरा वचन ध्यान दीजिए। உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். யார் இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாதுகாத்து கொண்டு நிறுத்துவாராம்? ये जो आत्मा, प्राण और देह को कौन सुरक्षा देगा? யார்? कौन? ஏன் வாயை திறந்து சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. உங்களை அழைத்தவர், तुम्हारा बुलाने वाला, உங்களை அழைக்கிறவர், जो तुम्हें बुलाता है, உங்களை பிதாவின் சமூகத்தில் மாசற்றவர்களாய் கொண்டு நிறுத்துகிற வேலை யாருடையது?
जो पवित्र परमेश्वर की उपस्थिति में निर्दोष खड़ा करने के लिए का काम किसका है? சொல்லுங்க வாய் திறந்து. मुंह खोल कर कहिए யாருடையது? किसका है? இயேசுடையது. यीशु का। கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். இயேசுடையது. சொல்லுங்க ஒருக்கா கூட. நம்மை அழைத்தவர் நம்மை கொண்டு நிறுத்துவார். हाँ, जिसने हमें बुलाया है वो हमें वहां पर खड़ा करेगा। நமக்கு ஒரு புத்தி உண்டு. हमारे अंदर एक समझ है, எல்லாம் எடுத்துங்க வைக்க, எல்லாம் எடுத்துங்க வைக்கிறது. सभी लेकर रख लेते हैं। அத மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தையும் எடுத்து நம்ம கைக்குள்ள வச்சிருக்கு. वैसे ही आत्मा की जीवन को भी हम अपने हाथों में रखते हैं। நம்மள நாமளே பரிசுத்தம் பண்ண முயற்சி எடுக்கிறோம். हम अपने आप को पवित्र करने की कोशिश करते हैं। நம்மள நாமளே பாதுகாத்து நிறுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். हमें अपने आप को सुरक्षा देने की कोशिश करते हैं। உங்களை யார் செய்ய சொன்னா? आपको किसने करने के लिए कहा? அவர் செய்வார். ओ वह करेगा। हालेलुया, हालेलुया। அதுக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுக்க நாம பழக வேண்டும். इसके लिए अपने आप को उसके आगे अर्पण करें। அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நாம் பழக வேண்டும். उसके लिए वो जो कहते हैं उसको आज्ञा मानी करके ஆகவே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முழு பாதுகாவல் இருக்கிறது. इसलिए है जो बुलाए हुए परमेश्वर के जन आपकी पूरी आत्मिक जीवन की सुरक्षा பயப்படாதிருங்கள். आप ना डरें। ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? लेकिन आपको एक बात मालूम है, நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்படி வளர்ந்து மேல போக மாட்டீங்க. आप एक स्ट्रेट लाइन में जी कर आप बढ़ेंगे नहीं। ஒரு காலம் அப்படி வளருவீங்க, एक समय तक कि आप बढ़ेंगे அடுத்து கொஞ்சம் கீழே வருவீங்க, और उसके बाद फिर नीचे आएंगे, அப்புறம் திரும்ப வளருவீங்க, और फिर से बढ़ेंगे, திரும்ப கொஞ்சம் கீழே வருவீங்க. और फिर से नीचे आएंगे। இது ஏற்ற இறக்கமா தான் அந்த வளர்ச்சி போயிட்டே இருக்கும். इस तरह से घटना और बढ़ना चलते रहेगा। அப்ப அந்த இறக்கத்தின் பாதை கொஞ்சம் இருக்கிறது, ये जो घटने की जो मार्ग है, அதுல வரும்பொழுதுதான் நமக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். जब उस पर आते हैं तो हमें बहुत दुख होता है। நான் இப்ப ஒன்னும் சரியில்லை, अब मैं बिल्कुल ठीक नहीं हूँ, எங்க தான் போய் சேருவனோ தெரியல, कहाँ मैं जाकर रुक पाऊंगी नहीं எல்லாம் मालूम, போச்சு, எல்லாம் போச்சு. सब कुछ चले गया, सब कुछ गया। இப்படி வாய் திறந்து வேண்டாத அறிக்கை பண்ண வேண்டாம். इस तरह से मुंह खोलकर जो अंगीकार नहीं करना चाहिए अपना கொஞ்சம் करें। குறைவுகள் வரும் பொழுது जहाँ पर भी घटियों का सामना करते हैं, விசுவாசத்தை பற்றி கொண்டு நில்லுங்கள். आप विश्वास को पकड़कर खड़े रहे। என் திறமையினால நிக்க முடியாது, मैं अपनी योग्यता के अनुसार नहीं खड़ा रह இயேசுவே सकता। உங்க கிருபை என் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். यीशु आपकी जो अनुग्रह मेरे पास है, इसलिए मैं आपकी स्तुति करता हूँ। हालेलुया। हालेलुया। கொஞ்சம் சில சறுக்கல்கள் இருக்கும், कुछ एक फिसलाहट होगी, அதனால உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகாது. उसके कारण आपकी आत्मा का नाश न होगा। கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपकी सुरक्षा कर रहा है। சில வேளை சாத்தானுடைய உபத்திரவக்காரனுடைய கையில கூட கொடுப்பார், कुछ एक समय में शैतान के हाथों में भी सौंपेगा। கொடுத்தாலும் அது லிமிட் வரைக்கும் தான் அவன் தொட முடியும். अब जब वो देगा भी तो एक सीमा तक के ही वो छू सकता है। யோபு சரித்திரத்துல அழகா படிக்கிறோம். யோபு के इतिहास में हम सुंदर रीति से पढ़ते हैं। சொன்னார், இது வரைக்கும் தொட்டுப்பார், அதுக்கு மிஞ்சி தொடாத. उसने कहा कि यहाँ तक की छुका देख, उसके आगे ना बढ़, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. और यहाँ तक आ, इससे आगे ना बढ़। ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா நாம் அவருடையவர்கள். क्यों ये सब चलता है? क्योंकि हम उसके हैं। நம்மை சரிபடுத்துறதுக்காக சில சோதனைக்கும் சில போராட்டத்துக்கும் ஒப்பு கொடுக்கலாம். हमें सही करने के लिए कुछ एक समय में कुछ परीक्षाओं को और कुछ संघर्ष के लिए वो हमें सौंपता है। தேவ பிள்ளைகளே, போராட்ட நேரங்கள்ல ஒருவேளை ஜெபிக்க முடியாமல் போகலாம். है प्रभु के लोगों, जब भी संघर्ष होते हैं हो सकता है प्रार्थना नहीं कर पाते। மற்ற நேரங்கள போல சந்தோஷமா பைபிள் படிக்க முடியாம இருக்கலாம். दूसरे समय के अनुसार उस समय आप खुशी से बाइबल नहीं पढ़ पाते। உற்சாகம் எல்லாம் குறைஞ்சு வேதனை நிறைந்து இருக்கலாம். और उत्साह सब खत्म होकर आप दुखी और वेदना में हैं। ஆனாலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. लेकिन आपकी एक आशा है, உன்னை அப்படியே கர்த்தர் விட்டு விட மாட்டார். आपको वैसे ही यहोवा नहीं छोड़ेगा। மறுபடியும் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் கொண்டு வருவார். फिर से तेरे पांवों को हिरनी के पांवों के समय ऊंचे स्थानों पर खड़ा करेगा। போராட்ட நேரங்களில் எல்லாம் தூதர்கள் உன்னை அப்படியே கேரிசன் பண்ணி நிப்பார்கள். और जब भी आपके संघर्ष का सामना करेंगे, दूत लोग ऐसे ही गैरिसन करके आपको सामने சகோதரனே சகோதரியே, பயப்படாதிருங்க, हे भाई और बहन, आप ना डरें, சந்தேகப்படாதிருங்கள், आप इस बात का संदेह ना करें, அவிசுவாசப்படாதிருங்கள். आप विश्वासी ना हो। உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், आपको बुलाने वाला सच्चा है, அவர் உன்னை அந்த நாளிலே அங்கே கொண்டு நிறுத்த வல்லவர். आपको उस दिन वो वहां पर खड़ा करने में सच्चा है। விசுவாசத்தோடு நோக்கி பாருங்க, विश्वास के साथ देखिए, அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க, उसके अनुग्रह से भर जाइए ஸ்தோத்திரம் செலுத்துங்க. और स्तुति के साथ रहिए। தவறான அறிக்கை பேசாதீங்க, गलत अंगीकार ना करें, தவறான அறிக்கை பேசக்கூடாது. गलत अंगीकार ना நம்ம करें। எவ்வளவு தளர்ந்து போனாலும் இயேசு என்னோட இருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணணும். आप कितना
भी क्यों न थक जाए, यीशु मेरे साथ है ये कहे। இயேசு என்னை கைவிட மாட்டார்னு சொல்லணும். यीशु मेरा हाथ नहीं छोड़ेगा ऐसा कहे। அதுதான் உண்மை. यही सच है, ஒருபோதும் கைவிட वो மாட்டார். हरगिज आपको नहीं त्यागेगा। ஹalleluya. हालेलुया। யாராவது சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? अब इसमें यदि कोई निराशा से आए हैं, ஓ சாத்தான் என்ன விழுங்கிடுவானோ, ओ ये शैतान मुझे निगल जाएगा, இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் இனி தேவ பிள்ளையா இருக்க முடியுமா? इस समस्या के बाद क्या मैं प्रभु की संतान रहूंगा? இந்த பிரச்சனைக்கு பிறகு தான் நீ மகிமையான தேவ பிள்ளையா மாற போகிறாய். इस समस्या के बाद ही तो एक महिमामय बच्चे में बदलेगा। ஹalleluya. ஆகவே தைரியப்படுங்கள். इसलिए आप உங்கள் हिम्मत रखें, ஆத்துமாக்களுக்கு பாதுகாவல் இருக்கிறது. आपकी आत्मा की सुरक्षा उसके पास ஒரு है। வசனத்தை நினைப்பூட்டி முடிக்கிறேன். एक वचन याद दिलाना चाहता हूँ। மத்தேயு 18:10 சொல்லுகிறது, मत्ती उसका 28वां और இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். और उसने कहा कि इन छोटों में से किसी को भी तुम तुच्छ ना जानो, क्योंकि इनकी जो स्वर्गदूत हैं स्वर्ग में परमेश्वर का मुंह देखते हैं। சின்ன பிள்ளைகள்லாம் கவனிங்கள். छोटे बच्चे सभी ध्यान दें। என்ன அங்க ஒரு லைன் புதுசா உட்கார்ந்துருக்கு, ப்ரமோஷன் ஆடா பாருங்க. குறும்பு செய்யற பிள்ளைகள்லாம் அங்க போய் ப்ரமோஷன் ஆயிட்டானுங்க, ஊழியக்கார வரிசையில் உட்கார்ந்துருக்கானு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளாம் கவனியுங்கள். छोटे बच्चे सभी ध्यान दें। உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை நியமித்திருக்கிறார். आप सभी के लिए प्रभु ने दूतों को नियुक्त किया है। உங்கள் ஒவ்வொருவருக்காக பரலோகத்தின் தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார். आपके हर एक के लिए स्वर्ग का परमेश्वर एक दूत को नियुक्त किया है। பக்கத்துல தூதன் நிக்கிறானா? बाजू में दूत खड़ा है, தெரியுதா உனக்கு? உனக்கு கண்ணுக்கு தெரியாது, आपकी आंखों को नहीं दिखेगा, ஆனா உங்கள் ஒவ்வொருவருக்கு பக்கத்திலையும் தூதர்கள் நிக்கிறார்கள். लेकिन हम आपके हर एक के बाजू में एक दूत खड़े हैं। அவங்க அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வருவாங்களா? वो बार बार स्वर्ग को जाकर आएंगे, உங்களை பற்றி அங்க போய் பிதாவுகிட்ட சொல்லுவாங்களா? आपकी रिपोर्ट को वो पिता से कहेंगे, அப்புறம் அவர் சொல்றதை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து செய்வாங்களா? तो जो पिता कहेंगे फिर वो आपसे कहेगा। அப்ப இனி பயப்படக்கூடாது. तो आपको हरगिज डरना नहीं चाहिए। ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம் போற பயப்படுவியா? एक कमरे से दूसरे कमरे में जाने में डर लगता है क्या? அம்மா வாங்க, அம்மா வாங்க. ரெண்டு தூதர்கள் இருக்கிறாங்கப்பா உனக்கு. मम्मी आइए, आपके पास दो दूध हैं, தூதர்கள் கூட இருக்கிறார்கள். दूध लोग आपके साथ हैं। வழியில பயப்பட வேண்டாம். आप जब मार्ग से होकर जाते हैं आप ना डरें। ஆனா என்ன தெரியுமா? लेकिन क्या मालूम है आपको, ஒளிச்சு மறைச்சு தப்பு பண்ணினா यदि आपने चोरी छिप कर यदि कोई गलती की है, நேரா அங்க போய் சொல்லிடுவா. आपको वो ऊपर जाकर कह देगा। அப்பா அம்மாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, आपके माता पिता को मालूम हो चाहे ना मालूम ஆனா हो, தூதர்கள் அங்க போய் பரலோக பிதாவுக்கு உடனே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. लेकिन स्वर्गीय दूत जो स्वर्गीय पिता है वहाँ पर रिपोर्ट देंगे। அப்ப கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். तो आप परमेश्वर से डर कर जिए। ஆனால் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இருக்கிறது. लेकिन बच्चों को सुरक्षा है। உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோரே, अपने बच्चों के प्रति चिंता करने वाले माता पिता, உங்களால் அந்த பிள்ளைகளோட கூட இருக்க முடியாது. इन बच्चों के साथ आप कैसे रहें? போற இடமெல்லாம் கூட போக முடியாது. जहाँ कर भी जाते हैं इनके साथ नहीं रह ஆனால் सकते। மத்தேயு 18:10 விசுவாசியுங்கள். लेकिन मत्ती उसका 18वां और 10 इस पर विश्वास कीजिए। தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். दूतों ने रखा है। ஐயோ என் பிள்ளை ஸ்கூல் வேன்ல அனுப்புறேன்னு பயப்படுறீங்களா? ओ मेरे बच्चों को स्कूल भेजना इसलिए डर रहे हैं। பள்ளிக்கூடத்துல எப்படியோ என்று நினைக்கிறீர்களா? ओ स्कूल का माहौल कैसा है आप सोच रहे हैं। அங்க எப்படியோ இங்க எப்படியோ என்று பயப்படுகிறீர்களா? वहाँ पर इस तरह से और यहाँ पर इस तरह से आप सोच रहे हैं। கர்த்தர் தூதர்களை நியமித்திருக்கிறார். वहाँ पर परमेश्वर ने दूतों को नियुक्त ஹalleluya. किया है। ஆகவே हालेलुया। நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் தூதர்கள் பாதுகாவல் கொடுக்கிறார்கள். इसलिए हमारे जीवन के लिए हमारे बच्चों की सुरक्षा के लिए वो दूतों को भेजता है। பயப்படாதிருங்கள். आप ना डरें, தூதர்களின் பாதுகாவலை பெற்றுக்கொள்ளுங்கள். दूतों की सुरक्षा को आप प्राप्त कर இந்த लें। வசனங்களை விசுவாசித்து கர்த்தரிடத்திலே அடிக்கடி அறிக்கை பண்ணுங்கள். इन वचनों पर विश्वास करके बार बार प्रभु से बोलें। கர்த்தர் நிறைவான பாதுகாவலை தருவார். परमेश्वर पूरी सुरक्षा आपको देगा। இப்பொழுது ஜெபிக்க ஆயத்தமாவோம். अब आप प्रार्थना करें। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எம் அடைக்கலம், கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கம் இல்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவர் நாம் என்றும் ஆளுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன்
வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தர் எம் அடைக்கலம், கவலை இல்லையே. இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கம் இல்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்றும் ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். மேக ஸ்தம்பமாக்கி நீ வெளிச்சம் காட்டியே ஏகமாய் வனாந்திர வழி நடத்துவார். லக்கை நோக்கியே தவறிடாமலே இப்போவை கடந்து அக்கறை சேர்வோம். ஆனந்தமே ஆமென். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்டி லக்கை நோக்கி தவறாமல் அக்கறை சேர்க்க இயேசு வல்லவர். வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் கூடி வாழுவோம். ஆரவாரத்தோடமை அழைத்து சென்றிட தமாவலோடு வானிலே தூதர்கள் சூழ்ந்திட காக்க வல்லவர், நல்வாக்குரைத்தவர், காகள தொனியுடன் வருகிறார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்றும் ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் கூடி வாழுவோம். மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள். இம்மாயலோகம் தாண்டிய எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே. காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே. காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். காக்க வல்லவர், நல்வாக்குரைத்தவர், காகள தொனியுடன் வருகிறார். காக்க வல்லவர், நல்வாக்குரைத்தவர், காகள தொனியுடன் வருகிறார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்றும் ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள். ஆமென். உன் வழியெல்லாம் பாதுகாவல் தருகிற தேவன், உன் மோட்ச பயணமாகிய வாழ்க்கையெல்லாம் பாதுகாவல் தருகிற தேவன். வழியில் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா விஷ ஜந்துக்களின் தாக்குதல்களுக்கும், எல்லா விதமான அக்கினி பரீட்சைகளுக்கும் அனைத்துக்கும் பாதுகாவல் தருகிற தேவன். உன் ஆத்துமா சேதப்படாமல், பிசாசினால் உலகத்தினால் மாம்சத்தினால் சேதப்படாமல் பாதுகாத்து தேவ சன்னிதானத்தில் உன்னை கொண்டு நிறுத்த வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. உங்களுக்கான வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து ஜெபிப்பீர்களாக. எல்லாரும் வாக்குத்தத்தங்களை வாய் திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. பாதுகாவலை விரும்புகிறவர்கள் நிச்சயமா அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உன் வழிகளில் எல்லாம்
உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு இந்த பாதுகாவலை தாரும் என்று சொல்லுங்க. என்னுடைய வழிகளில் எல்லாம் தாங்கப்பா. நான் ஜெபித்துத்தான் யாத்திரைகள் புறப்படுவேன். ஒருவேளை தவறிவிட்டாலோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா பயணங்களிலும் எனக்கு பாதுகாவல் தாரும். என் பிள்ளைகளுக்கும் என் பொருட்களுக்கும் அந்த பாதுகாவலை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எல்லா இடுக்கண்களுக்கும் விடுவிப்பார். துன்மார்க்கனுக்கு விடுவிப்பார். பொல்லாத மனிதனுக்கு விடுவிப்பார். ஆமென். சண்டைக்காரனுக்கு விடுவிப்பார். எல்லா தீயவனுக்கும் விடுவிப்பார். எல்லா வித இடுக்கண்களுக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. நல்லா அறிக்கை பண்ணுகிற நேரம். இந்த நேரத்தில் சும்மா அங்கே வேடிக்கை பார்த்து விட்டு நீங்கள் கர்த்தர் தருகிற இந்த பாக்கியத்தை இழந்து போகாதீங்க. நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, ஆமென், ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். என்னை சூழ பாளையம் இறங்குவார்கள். தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள். என்னை சத்துரு நெருங்கி வரும் பொழுது, ஆபத்து நெருங்கி வரும் பொழுது, தீமை நெருங்கி வரும் பொழுது, இடுக்கண்ணில் நான் சிக்கும் பொழுது உடனே தூதர்கள் என்னை சூழ பாளையம் இறங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு விஷ ஜந்துக்கள், பொல்லாத மிருகங்கள், ஆமீன், பல தீமைகள், பாம்புகளுடைய தொல்லைகள், ஆமீன், எல்லாவற்றின் நடுவிலே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். எத்தனை பேர் அறிக்கை பண்ணுகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டை சுற்றி நான் போகிற வருகிற இடமெல்லாம், வேலை பார்க்கிற இடமெல்லாம், பயணம் செய்கிற இடமெல்லாம் ஒரு விஷ ஜந்துக்கள் என்னை தொடாதபடி, ஒரு மிருகங்கள், பறவைகள் என்னை காயப்படுத்தாதபடி, ஆமீன், அவளுடைய வாய்களை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். தூதனை அனுப்பி வாய்களை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எந்த